வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவெற்றியூர் கிளை நூலகம் வாசகர் வட்டம் சார்பாக சிந்தனை சாரல் 91வது நிகழ்ச்சி. புரட்சி கனல் கா. ராமலிங்க ஜோதி சிறப்புரையாற்றினார். திருவெற்றியூர் கிளை நூலக வாசகர் வட்டம் சார்பாக மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை சிந்தனை சாரல் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். இதன் தொடர் நிகழ்வாக 91வது மாதாந்திர நிகழ்ச்சியில் கவியரசு கண்ணதாசன் பாசறையின் தலைவர் புரட்சி கனல் கா. ராமலிங்க ஜோதி குரலோடு உறவாடு என்ற தலைப்பில் இன்று 12/4/2025 சனிக்கிழமை மாலை திருவெற்றியூர் நெடுஞ்சாலை சண்முகனார் பூங்கா அருகில் செயல்பட்டு வரும் திருவெற்றியூர் அரசு கிளை நூலகத்தில் சிறப்புரையாற்றினார். சிந்தனை சாரல் நிகழ்ச்சியில் புரட்சி கனல் கா. ராமலிங்க ஜோதி 4வது முறையாக பங்கேற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் வாசகர் வட்டத்தின் துணைத் தலைவர் குரு சுப்பிரமணி வரவேற்புரையாற்ற வாசகர் வட்டத்தின் தலைவர் அரிமா என். துரைராஜ் தமிழ் மொழிக்கு ஆபத்து உருவாகியுள்ளது, அதை தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாதுகாக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து வாசகர் வட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் எம். மதியழகன் ஜெயகாந்தன் எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புத்தகத்தினை பரிந்துரை செய்யும் விதமாக உரையாற்றினார். நிகழ்ச்சியில் வாசகர் வட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் கோதண்டம் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளி மாணவியர்கள் முதல் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் பாடினர். நிகழ்ச்சியில் ஜென்சி ரமோலா காமராஜர் பற்றி பேசினார். தொடர்ந்து பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பில் கவிதை வாசித்தார் ஜோஷிகா. இதனைத் தொடர்ந்து ஜோஷிகா, ஜென்சி ரமோலா, ஜெஃப்ரியா, ரோச்சல், கிரிஷிகா, தேஜஸ்வினி ஆகியோர் ஒன்றிணைந்து அன்பே எங்கள் பாதை என்ற பாடல் பாடினார்கள். கல்வி என்ற தலைப்பில் தேஜஸ்வரி உரையாற்றினார். இறுதியாக வாசகர் வட்டம் பாஸ்கர் நன்றி கூறினார். சிந்தனை சாரல் 91வது மாதாந்திர நிகழ்ச்சியின் விரிவான வீடியோ தொகுப்பு. நமது சிந்தனை சாரல் 91வது நிகழ்ச்சி என்று அந்த நிகழ்ச்சியை நாம் தமிழ்தாய் வாழ்த்தோடு துவங்குவோம். சிந்தனை சாரல் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் நமது வாசகர் வட்டத்தின் தலைவர் திரு என். துரைராஜ் அவர்களையும் சிறப்பு விருந்தினராக நாம் அழைத்தவுடன் 3வது முறையும் நானா என்று தயங்காமல் வருகை புரிந்திருக்கும் புரட்சி கனல் ராமலிங்க ஜோதி ஐயா அவர் தலைவர் கண்ணதாசன் பாசறை என்ற அமைப்பில் தலைவராக இருக்கிறார். அவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமது வாசகர் வட்டத்தின் தூண் மதியழகன் அவர்களையும் பாஸ்கர் அவர்களையும் மற்றும் நமது ராமையன் அவர்களையும் கோதண்டம் அவர்களையும் மற்றும் உள்ளவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இப்பொழுது நமது வழக்கம் போல் நமது இந்த இலக்கிய கூட்டத்தை குழந்தைகளை வைத்து ஆரம்பிப்பது என்று நாம் வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அதன்படி இப்பொழுது ஜென்சி ரமோலா காமராஜ் பேச்சு. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் ஜென்சி ரமோலா. நான் சென்னை நடுநிலைப்பள்ளி ராமநாதபுரத்தில் 7ஆம் வகுப்பு பயில்கின்றேன். நான் தற்போது உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் காமராஜர். தாய்நாட்டின் பணியை தம்மை முழுமையாக ஒப்படைத்து கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராஜர்.
நாடே அவரது திருக்கோவில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரஸே அவரது உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய பாதை அவரது வாழ்க்கை முறை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுப்பட்டி என்றொரு ஊருண்டு. அது தற்போது விருதுநகர் என்ற நகரமாக விளங்குகிறது. அவ்வூரில் உள்ள தேங்காய் வியாபாரி குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் காமராஜர் பிறந்தார். இவரது பிள்ளை திருநாமம் காமாட்சி நாகம்மாள் இவரது தங்கை. இவரது 6வது வயதில் தந்தை காலமாகிவிட்டார். தாய்மாமா கருப்பையாளின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். இவர் 6ஆம் வகுப்பு வரையில் தான் படித்தார். பின்னர் தாய்மாமன் நடத்தி வந்த துணிக்கடையில் பணியாற்றினார். துணிக்கடையில் வேலை செய்யும் போதே செய்தித்தாளை படிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இவர் விடுதலை கூட்டங்களுக்கும் செல்வார். இவர் விடுதலை இயக்கத்தில் ஈடுபடுவதை இவர் குடும்பத்தினர் விரும்பவில்லை. இவரை திருவனந்தபுரத்திற்கு அனுப்பினார்கள். அங்கு இவர் மற்றொரு தாய்மாமன் காய்கறி கடை வைத்திருந்தார். கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தார். அங்கும் இவருடைய விடுதலை கப்பணிகள் தொடர்ந்தன. வைக்கம் என்ற ஊரில் குறிப்பிட்ட சில தெருக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒழிவதற்கு தடை இருந்தது. அந்த தடை நீங்க சத்தியாகிரகம் நடந்தது. காமராஜர் அதில் பங்கு கொண்டார். 1940ஆம் ஆண்டு காமராஜர் காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார். பின்னர் 1954ஆம் ஆண்டு காமராஜர் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார். கல்வி, தொழில், பொருளாதாரம், விவசாயம் ஆகிய பல துறைகளில் எக்கத்தக்க முன்னேற்றத்தை தமிழகம் தந்தது. செயற்கரை செய்பவர்கள் பெரியோர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் காமராஜர் அவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். கிராமங்களிலும் பள்ளிகளை கொண்டு வந்தார். அப்போதும் பள்ளிக்கு செல்லாமல் மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனை கண்டபோது ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அவனோ பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தால் தான் சாப்பாடு என்று கூறியதில் அவரை வருத்தத்தை ஆழ்த்தியது. எனவே பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் மேலை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டன. SSLC வகுப்பு துறையில் கல்வி இலவசமாயிற்று. காமராஜர் ஆட்சியில் கல்வி இப்போது உடைமையாயிற்று. காமராஜர் ஆட்சியில் இருந்த 9 ஆண்டுகளும் பொற்காலமாகும். 2/10/1963ஆம் ஆண்டு காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். பின்னர் 2/10/1975இல் காமராஜர் அமரரானார். கிண்டியில் காந்தி மண்டபத்திற்கு பக்கத்தில் காமராஜரின் நினைவாலயம் எழுப்பப்பட்டன. படிக்காத மேதை காமராஜருக்கு இந்திய பாரத ரத்னா பட்டத்தை அளித்து இந்திய அரசு பெருமைப்படுத்தியது. காமராஜர் இந்திய விடுதலை வீரர்களில் ஒருவர். உழைப்பால் உயர்ந்தவர், ஏழைகளுக்கு இறங்கியவர், எளியவர், துயர் துழைத்தவர், அரசியல் மேதையாவில் திகழ்ந்தவர், அரசியல் துறையில் வாழ்ந்தவர் என்று கூறிய உரையினை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் பயணம் அச்சமில்லா நெஞ்சம் கொண்டார் அழகா எங்கள் உலகம். மரம் செடி கொடிகள் போலே, பூச்சிகள் பறவைகள் போலே, விலங்கினம் மீனினம் போலே பிறந்தோம் பூமியின் மேலே. அன்பே எங்கள் பாதை, அறிவே எங்கள் பயணம். அச்சமில்லா நெஞ்சம் கொண்டால் அழகா எங்கள் உலகம். மரம் செடி கொடிகள் போலே, பூச்சிகள் பறவைகள் போலே, விலங்கினம் மீனினம் போலே பிறந்தோம் பூமியின் மேலே. எல்லா உயிரும் ஒன்றென்று உலகை காப்போம் நாம் என்று, கற்பவை ஏதும் நமதென்று பிறர் கொளிதரதான் என்று. கற்போம் ஒன்றாய் கற்போமே, அச்சம் விட்டே கற்போமே, நிற்போம் ஒன்றாய் நிற்போமே, உச்சம் தொட்டே நிற்போமே, உச்சம் தொட்டே நிற்போமே, உச்சம் தொட்டே நிற்போமே. நன்றி, வணக்கம். என் பள்ளியின் பெயர் சென்னை நடுநிலைப்பள்ளி ராமநாதபுரம். நான் 7ஆம் வகுப்பு படிக்கப் போகிறேன். இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் தான் உள்ளது. அந்த ஆயுதம் தான் கல்வி என்கிறார் நெல்சன் மண்டேலா. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்கிறார் காந்தியடிகள். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதை மேல் என்கிறார் பிளாட்டோ. அறியாமை வெக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். ஒரு செயலை அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாதது அதை விட வெட்கக்கேடு என்கிறார் பெஞ்சமின் பிளாங்க்ஸ். ஒரு நாட்டை செலவில்லாமல் பாதுகாப்பது கல்வி என்கிறார் எட்வன் பார்க்.
கல்வியை பயன்படுத்தி நம் அறிவை மேம்படுத்திக் கொள்வதே முக்கியமான பணி என்கிறார் சுவாமி விவேகானந்தர். கத்தினால் செய்த யுத்தினை விட புத்தினால் செய்த யுத்தங்களே அதிகம். இக்காலகட்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் அதை எப்படி புரிந்திருக்கிறார்கள்? படி படி என்கிறார்கள். ஏன் படிக்க வேண்டும்? வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் தான் இந்த நாட்டை ஆளுகிறது. நாளடைவில் வாளினுடைய கூர்மை மழுங்கி விடுகிறது, நூலினுடைய கூர்மையே மிஞ்சி நிற்கிறது. பயன்படாத எதுவுமே மழுங்கிவிடும். அதே போன்றுதான் உங்கள் மூளையும். நீங்கள் கூர்மை தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். படிக்கின்ற இடம் கூட படிப்பகத்தின் அருகில் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர். இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் வரை தன் அறுவை சிகிச்சையை தள்ளி போட சொன்னார் அறிஞர் அண்ணா. படித்தால் மட்டும்தான் பாரதத்தை பாராள முடியும் என்று படித்து படித்து சொன்னார் APJ அப்துல் கலாம். பயண நேரத்தில் கூட படித்து கொண்டே இருப்பார் நம் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இப்போ புரிகிறதா நான் எந்த தலைப்பு உங்ககிட்ட பேச வந்துள்ளேன்ட்டு? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிலும் அரிது கல்வி அறிவை பெறுவது சிறப்பு. நான் கல்வியை பற்றி உங்களிடையே பேச வந்துள்ளேன். செல்வங்களிலே சிறந்த செல்வம் கல்வி செல்வம். கல்வி செல்வம் எந்த செல்வத்தினாலும் மாறுபடாது. எந்த செல்வத்தை வேணாலும் இழந்து விடலாம். கல்வி செல்வத்தை எக்காரணத்திற்காகவும் இழந்து விடக்கூடாது. கல்வி விலங்கிடமிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுகிறது. ஒழுக்கமுடையவனாய், பண்புடையவனாய், அறிவாளியாய், புத்திசாலியாய் மாற்றுவது கல்விதான். ஏழையாக இருந்தாலும் கல்வி கற்க வேண்டும் என்பதை கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்கே என்கிறார் ஔவையார். மன்னனும் ஆசார கற்றோனும் சித்துக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னருக்கு தந்தேசம் அல்லா சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று அழகாக எடுத்துரைக்கிறது மூதுரை. கல்வி கற்றவரையும் ஒரு நாட்டு மன்னனையும் பார்ப்போது கல்வி கற்றவரே சிறந்தவர். காரணம், மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அறியாமையை நீக்க ஒரே ஒரு மருந்து உள்ளது, அதுதான் கல்வி. குஞ்சழகும் கொடுத்தினை கேட்டார்க்கும் மஞ்சள் அழகும் அழகல்ல. கல்வி என்னும் நடுநிலையால் கல்வி அழகே அழகு, மஞ்சள் அழகும் அழகல்ல. அழகிய ஆடையும் அழகல்ல, கல்வி ஒன்றே அழகு என்று அழகாக கூறுகிறது இந்த நூல். வெள்ளத்தால் அழியாது, வேந்தரால் வேகாது. வேந்தரால் எவராலும் கல்லாள முடியாது, கள்ளத்தார் எவராலும் திருடவும் முடியாது. கல்வி அரசனாலும் திருட முடியாது, வெள்ளத்தாலும் அழியாது. கல்வி ஒருவருக்கு கொடுத்தாலும் குறைபடாது. அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டும். கல்வி என்னும் உன்னத நிலையை மாணவர்கள், ஆசிரியர்கள், பெருமக்கள் ஆகிய அனைவரும் அடைய வேண்டும் என்று விரும்பி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது வாசகர் வட்டத்தின் தலைவர் திரு ND அவர்கள். மதிய அவர்களே, சகோதரர் பாஸ்கர், செல்வி அவர்கள் கல்வியை பற்றி மிக அற்புதமாக எடுத்துக்காட்டோடு பேசியதை பார்க்கின்ற பொழுது இதைவிட இன்னும் பெரிய ஒரு கூட்டத்தில், இதைவிட இன்னும் ஒரு உயர்ந்த இடத்திலே அவர் பேச வேண்டும், பேசுவதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறது என்பதை கூறி என்னுடைய வாழ்த்துக்களை முதற்கன் அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்திலே நமக்கு புதிதாக எதுவும் சொல்லப்பட போவதில்லை. ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து எப்படி பண்போடு வாழ வேண்டும், எப்படி நேர்மையாக வாழ வேண்டும், எப்படி அறவழியில் வாழ வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சிறந்த இலக்கியத்தை படைத்து தந்திருக்கிறார்கள். தமிழிலே இருக்கின்ற இலக்கியங்களைப் போல் பல இலக்கியங்கள் இருந்தாலும் கூட தமிழிலே இலக்கியம் ஒன்று மட்டுமே அறத்தை மையமாக வைத்து அறத்தை புறந்தல்லாமல் அறத்தோடு வாழ நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட தமிழிலே தமிழ் பண்பாட்டிலே நாமெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் என்பது ஏதோ எல்லா மொழிகளையும் போல் ஒரு மொழி என்று நாம் ஒதுக்கி வைத்துவிட முடியாது. இதை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள்,
உலகத்தில் ஏறத்தாழ 6000 மொழிகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு உயிரோடு பேசப்படுகின்ற மொழி 6 மொழிதான் இன்றைக்கு பேசப்படுகிறது. அந்த மொழிகள் எல்லாம் செம்மொழிகள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த செம்மொழியிலே தமிழும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு மொழி அழிந்து போவதற்கு முக்கியமான காரணம் அந்த மொழியிலே வந்திருக்கின்ற இலக்கியங்களை படிக்காமலும் தமிழிலே பேசாமலும் தமிழை போற்றி பாதுகாக்காமல் இருப்பதும் தான் அந்த மொழியின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது என்பதை நாமெல்லாம் உணர வேண்டும். இந்த உலகத்திலே யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை தமிழனுக்கும் தமிழ் இனத்துக்கும் உண்டு என்ற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஆணவம் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆணவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தமிழ் என்று சொல்கின்ற பொழுது இதை பற்றி மிகவும் அதிகமாக படித்தவர்கள் மணிக்கணக்கிலே நாட்கணக்கிலே பேசக்கூடிய அளவுக்கு நாம் அந்த இலக்கியங்களை பெற்றிருக்கிறோம். எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். உலகமே போற்றக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நம்முடைய தமிழ் முன்னோர்கள் தான் சொல்லி வைத்துவிட்டு நமக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே தமிழுக்கு ஒரு ஆபத்து வருமா என்று ஒவ்வொரு நேரத்திலும் பல்வேறு நேரங்களிலே நாம் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படி கேள்விகள் கேட்டு அது வருகின்ற போதெல்லாம் நம்முடைய எழுச்சியும் உணர்ச்சியும் அவற்றை தடுத்து இன்றைக்கும் தமிழ் மேலும் மேலும் செழித்து வளரக்கூடிய அளவிலே இன்றைக்கு இருக்கிறது. இன்றைய சூழலில் மீண்டும் தமிழுக்கு ஒரு ஆபத்து வருமா என்ற ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே நாம் நிச்சயமாக ஒரு ஆபத்து வருமானால், ஒரு காலத்திலே விஞ்ஞானம் வளராத காலத்தில், ஒரு காலத்தில் மக்கள் மத்தியிலே தொடர்பு இல்லாத காலத்தில் அந்த அழிவு சிறியதாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியிலே, நுகர்பொருள் வளர்ச்சியிலே, விளம்பர வளர்ச்சியிலே அதுக்கு ஒரு ஆபத்து வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றே நான் எண்ணுகிறேன். எனவே நாம் எல்லோரும் இன்றைய கூட்டத்திலே உங்கள் அத்தனை பேருக்கு வந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், தமிழை போற்றி பாதுகாப்பதற்கான நடவடிக்கையிலே நாம் ஈடுபட வேண்டும். நம்முடைய மொழியை பற்றி நமக்கு ஒரு பெருமை இருக்க வேண்டும். நம்முடைய மொழிக்கு ஈடான மொழி இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நாம் இதை உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி தமிழை இன்னும் மேலும் வளர்வதற்கான ஒரு நடவடிக்கையில் நாம் ஈடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் ஒரு சவாலாக நீங்கள் அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லி, இன்னும் பல்வேறு சூழலை நாம் சந்திக்க வேண்டிய நிலை வரலாம். என்ன வந்தாலும் தமிழ் நிற்கும், தமிழுக்கு பின்னாலே நாமும் நிற்போம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யோசிகா, பொன்மாலையை பெண்மையை போற்றுவோம். 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் இப்பொழுது பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பில் உங்களிடையே கவிதை கூற வந்துள்ளேன். பெண்மையை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம், பெண்ணின் பெருமைகளை போற்றுவோம், பெருமையுள்ளம் கொண்ட பெண்களை போற்றுவோம். பெண் விரல் என்றால் நகமாக இருப்பாள், விளக்கு என்றால் திரியாக இருப்பாள், வானம் என்றால் இருளில் இரவாக ஒளி வீசுவாள், வாழ்க்கை என்றால் இதயத்தில் துணைவியாக ஒளி வீசுவாள். சர்வசாதாரணமாக பிறந்தவள் அல்ல பெண்மை, சர்வாதிகாரத்துடன் சாதிக்க பிறந்தவள் தான் பெண்மை. பெண்மையை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம். ஆண் மக்களின் உள்ளங்களை ஆட்டி படைப்பவளும் பெண்தான், ஆளுமை திறத்துடன் உலகினை ஆள்பவளும் பெண்தான். மழை தரும் கருநிற மேகமும் பெண்தான், மனதில் சுகம் தரும் இதய துடிப்பும் பெண்தான். கடலில் அடையும் பெண்தான், கண்ணில் விழியும் பெண்தான். நம்மை சுமக்கும் பூமி தாயும் ஒரு பெண்தான். பெண்மையை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம். வாழ்க பாரதத்தில் பெண்ணின் பெருமை. எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு இலக்கிய கர்த்தாவை நம்மிடம் அறிமுகப்படுத்தி அவர் எழுதிய நூல்களையும் நமக்கு கூறி அதில் சிறந்த நூல்களை நமக்கு பட்டியலிட்டு படிக்க வேண்டும் என்னும் வேண்டுகோளையும் வைக்கும் மதியழகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். என்ற தலைப்பில் இங்கே சிறப்புரை வழங்க வருகை தந்திருக்கும் எனது நண்பரும்
புரட்சிக்கணல் கண்ணதாசன் பேரவையின் தலைவருமான திரு ராமலிங்க ஜோதி அவர்களுக்கும் வாசகர் வட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நமது திருவொற்றியூர் பகுதி வாழ் மக்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதம் மாதம் ஏதாவது ஒரு நாவலையோ சிறுகதையோ எழுத்தாளர்களையோ அறிமுகப்படுத்திட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் அறிமுகமான திரு ஜெயகாந்தனின் ஒரு நாவலை பற்றி சொல்லலான்னு இருக்கோம். திரு ஜே.கே. தமிழ் வாசகர்களால் அன்போடு ஜே.கே. என்று அழைக்கப்பட்ட ஜெயகாந்தன் அவர்கள் ஏப்ரல் 8ஆம் தேதி 2015 நம்மளை விட்டு மறைந்த நாள். அவருடைய 80வது வயசில் இந்த தமிழ் இலக்கியத்திலிருந்து விடைபெற்றார். வர 23ஆம் தேதி அவருடைய 91வது பிறந்த நாள் வருது. ஏப்ரல் 34 பிறந்தவர் அவர். 1934 ஏப்ரல் 23 அன்று பிறந்தவர். வர 23 91 வயசு அவர் இருந்திருந்தார். அற்புதமான பல படைப்புகளை தமிழ் இலக்கியத்துக்கு கொடுத்தவர். தமிழ் சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள், திரைப்படங்கள், பல பன்முக முகம் கொண்ட ஒரு கலைஞர் ஜெயகாந்தன் அவர்கள். அவருடைய சிறுகதைகள் நிறைய சிறுகதைகள் மிக புகழ்பெற்றவை. நாவல்கள் ஏகப்பட்ட நாவல்கள் தமிழ் உலகத்துக்கு வாசகர் உலகத்துக்கு நிறைய தெரியும். அந்த வகையில் 1972 சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாவல், எல்லோரும் மிக புகழ்பெற்ற நாவல். திரைப்படமாகவும் அது தேசிய விருது பெற்ற ஒரு படைப்பு. சில நேரங்களில் சில மனிதர்கள் படிக்க வேண்டிய ஒரு நாவல், மிக அற்புதமான நாவல். இந்த நாவல் எழுதுனதுக்கு பின்னாடி ஒரு கதையும் இருக்குது, ஒரு சிறுகதை. 1968 ஆனந்த விகடனில் அக்னி பிரவேசன்னு ஒரு சிறுகதை எழுதுகிறார் ஜெயகாந்தன். மிக அற்புதமான ஒரு சிறுகதை. அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த சிறுகதை வந்த நேரம் மிக பரபரப்பாக தமிழகத்தில் அது என்ன இந்த சனாதனிகள் சொல்லுவாங்க, அவங்க மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பை உருவாக்கிய ஒரு சிறுகதை அது. அந்த சிறுகதையோட முடிவு இது சரியில்லை அப்படின்னு நிறைய எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்பு வந்ததுனால தமிழ் இலக்கியத்துக்கு 3 நாவல் கிடச்சிது. அந்த சிறுகதை முடிவை மாற்றி எழுதுனது தான் அந்த நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள். அதனோட தொடர்ச்சி தான் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நாவல். அதனுடைய தொடர்ச்சி தான் சுந்தரகாண்டன் ஒரு நாவல். 3 நாவல் அந்த ஒரு சிறுகதையோட தொடர்ச்சி. மிக அற்புதமான ஒரு சிறுகதை. 1968 நான் ரொம்ப சுருக்கமாக அந்த சிறுகதையை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பெண், கல்லூரி படிக்கிற பெண், ஒரு 17 வயசு ஒரு பெண், ஒரு எளிய பிராமண குடும்பத்து பெண். கல்லூரி முடித்து வெளியே வராங்க. ஒரு 5:30 மணி, மாலை 5:30 மணிக்கு நல்ல ஒரு மழை, கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்குது. 5:30 மணிக்கெலாம் நல்லா இருட்டுருச்சு. பஸ் ஸ்டாண்டில் வீட்டுக்கு போகிறதுக்காக நிற்கிறாங்க. எல்லோரும் இப்போ பஸ் வர எல்லா கூட்டமும் கலைஞ்சி போய் அந்த பொண்ணு மட்டும் தனியாக நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய கார் நிற்கிது. நீ வாமா, நீ போகிற உங்கள் வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போய் விட்டுருன்னு சொல்லவும் எவ்வளோ தயங்குறாங்க. இல்லை வேண்டாம், நான் பஸ் வந்தால் போயிடுவேன்னு ஒரு கொஞ்சம் கம்பல் பண்ணி ஏற சொல்கிறாரு. இந்த பொண்ணும் காரில் ஏறிடுறாங்க. வீட்டெல்லாம் தாண்டி இந்த கார் ஒரு ஒதுக்குப்புறமாக போகுது. இந்த பொண்ணு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அம்மாட்ட ஓன்னு கதறி அழுகிறா. இந்த மாதிரி ஒரு இது நடந்து போச்சு, யாரோ தெரியாதவங்ககிட்ட காரில் போய் இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு இதானோடனே அந்த அம்மா இது யாருக்கிட்டையும் நீ சொல்ல வேண்டாம், நீ தெரிஞ்சு தப்பு பண்ணலை அப்படின்ட்டு அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போய் கிணத்துகளில் உட்கார வச்சு தலை நிறைய தண்ணியை ஊற்றி, உன்னை குளிப்பாட்டினது தண்ணி இல்லை, இதை ஒரு நெருப்பாக நினச்சிக்கோ, ஒரு அக்னியால் உன்னை குளிப்பாட்டி வச்சுட்டு நீ சுத்தமாயிட்ட, நீ மனசால் கெட்டு போனவ கிடையாது. அகலிகை கூட அவள் மனசறிஞ்சு அவள் தப்பு பண்ணலை, அதனால தான் ராமரோட பாதம் பட்டு அவள் புனிதமானா. அந்த மாதிரி நீ மனசால் நீ கெட்டு போல, நீ அதனால் இதை யாருக்கிட்டையும் இதை சொல்லாத, அந்த சமூகம் மோசமான சமூகம், தெரிஞ்சுதுன்னா வாழ விடாது ஒன்று, அதனால் நீ அம்மாவுக்கு இது யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இது பண்ணிவிட்டு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் எச்சரிக்கையாக வாழ்க்கையில் போகிறா அப்படின்ற மாதிரி அந்த சிறுகதை முடியும். இப்போ 68 நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவு. இப்படி சொன்னதுக்கு பெரிய எதிர்ப்பு தமிழ் சிறுகதை உலகத்தில் பெரிய ஒரு எதிர்ப்பு அப்போ இந்த அம்மா இந்த பொண்ணு கெட்டு போனதை வெளியே சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆரம்பிக்கிறதே அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். அந்த அம்மா அந்த பொண்ணை அடித்து அந்த பக்கத்தில் இருக்கிற வீடெல்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணை எப்படி அந்த வாழ்க்கையில் அவள் எப்படிலாம் கஷ்டப்படுறா, அப்புறம் தென்னை கெடுத்தவனை தேடி போய் அவன் ஒரு பெரிய குடும்பத்தில் பெரிய ஒரு மனுஷனாக இருப்பான். அதெல்லாம் அது ஒரு அற்புதமான உரையாடல். அந்த பெரிய ஒரு சிறந்த வாசிப்பு அனுபவம். அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். எல்லோரும் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள். நன்றி, வணக்கம். நன்றி மதியழகன் அவர்களே.
இப்பொழுது நமது சிறப்பு பேச்சாளர் அவர்கள். திருவொற்றியூஸ்வரர் சந்நிதிக்கு முன்னால் திருவொற்றியூரில் நூலக வாசகர் வட்டத்தில் திருவாளர்கள் மத்தியில் 4வது முறை என்னை பேச வாய்ப்பளித்த உங்கள் திருப்பாதங்களுக்கெல்லாம் என் வணக்கத்தினையும் நன்றியினையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரையும் அடிக்கடி சொல்லிடுறோம், பாஸ்கர், எங்கள் சூப்பர் சுப்பிரமணி, எங்கள் நாவலன். பாருங்கள், அந்த நாவலை 3 மணி நேரம் சினிமா தேட்டரில் பார்த்தோம். 3 நிமிஷத்தில் அப்படியே பிழிஞ்சு கொடுத்துட்டார். சில நேரங்களில் சில மனிதர்கள்னுட்டு. அண்ணன் என் துரைராஜ் அவர் என்னடானா என்ன பேசுறாருன்னு பார்த்தா தமிழ் 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 தமிழுக்கு பின்னால் நிற்போம் முடிச்சிட்டார் அவரும். இப்போ நான் வந்திருக்கிறேன். இதில் என்ன ஒரு கூத்து, கொடுமையான ஒரு சூழ்நிலையில் நான் நிற்கிறேன்னா, ராமாயணம் பேசுனா வந்து கேட்பாங்க, மகாபாரதம் பேசுனா ஜாலியாக வந்து கேட்பானுங்க. ஏன்னா இது ரெண்டுமே அடுத்தவன் விட்டுக்காத. அடுத்தவன் மனைவியை அடுத்தவன் எப்படி எடுத்துகிட்டு போனான், அடுத்தவன் சொத்தை அடுத்தவன் எப்படி அபகரிச்சான் அப்படின்னு அடுத்தவன் விட்டு சமாச்சாரம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. ரோட்டில் 2 பேர் அடிச்சிங்கன்னா பாருங்கள், நம்மளுக்கு வேடிக்கை பார்ப்பாங்க பாருங்கள் கூட்டிக்கிட்டு. அந்த 2 பேர் தான் அங்கே இருப்பான், வேடிக்கை பார்க்குறவன் 200 பேர் இருப்பான். ஆனால் திருக்குறள் சொன்னால் இது நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். ஏன்னா குறள் என்ன போதிக்குதுன்னா, ஏ மனிதா, நீ பொய் சொல்லாதே, நீ ஒழுக்கமாக வாழ வேண்டும் இப்படின்ட்டு திருக்குறள் சொல்கிறதால இது நமக்கு ஒத்துக்காத விஷயம் தான்ட்டு நம்மளால் வரமாட்டான். இதை மீறி இங்கே இப்படி ஒரு 200 பேர் உட்காந்துருக்கீங்களே, உங்கள் பொற்பாதங்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரி காமராஜர், நீயா பேசின? ரொம்ப நல்லா பேசியிருந்த. உன் பேர்னா? ஜெயஸ்ரீ, தேஜஸ்ரீ. இவளுடைய பாணி இருக்குது பார்த்தியா, நீங்கள் 2 பேரும் அதை பின்பற்ற பழகிக்கங்க. புரியுதா? நம்ம சொல்லும்போது உட்காருங்க, 2 பேரும் உட்காரு. படித்து பேச்சுன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? கன்னத்தில் அரைஞ்சி காது உள்ள போகணும். குப்பனம் குளிக்க வந்தான், கூடவே நானும் போனேன், எப்படா நீயும் வந்தா, இப்போதான் நானும் வந்தேன், அப்படி இருக்கக்கூடாது. காமராஜர் எப்படி சொல்லணும் தெரியுமா? ஒரு கண்ணங்கருத்த உருவம், 8வது கூட எட்டாதவன், ஆங்கில புலமையே இல்லாதவன், தேங்காய் வியாபாரிக்கு மகனாக பிறந்தவன், தாய்மாமன் கருப்பையா துணிக்கடையிலே வேலை செய்தான், சுதந்திர போராட்டத்தில் இணைத்துக் கொள்கிறான், 10 ஆண்டுகள் சிறை போகிறான், படிப்படியாய் உயர்ந்து இந்தியாவுக்கே தலைவனாகின்றான். அவன் விரல் காட்டுகிறான், லால் பகதூர் பிரதமர், அவன் விரல் நீட்டுகிறான், இந்திரா காந்தி பிரதமர், 5 ரூபாய் துண்டில் அவன் தபால் தலையில் அவனுடைய முகம், டெல்லியில் அவனுடைய பேர், டெல்லியிலே அவனுடைய சிலை, இங்கே 3 முறை முதல்வன், எல்லா ஆறுகளுக்கும் அணை, தொழிற்கூடங்கள், தடிக்கு விழுந்தால் தொடக்கப்பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி, இப்படி சொல்லணும். இதே எப்படி சும்மா அதிர்ந்து இல்ல? சரி, நம்ம சப்ஜெக்ட் வர நான் இப்போ இதுல என்னன்னா, இப்போ திருக்குறள் இப்படி நான் சொன்னேன். நான் கம்பராமாயணம் திருக்குறள் நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம கிட்ட எப்போ பார்த்தாலும் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் இது தமிழர்களுக்கு கதி என்று சொல்லப்பட்டது இந்த கம்பராமாயணமும் திருக்குறளும். அதான் கதி, கம்பராமாயணம், திருக்குறள். கம்பராமாயணத்தில் இந்த ராமாயணம் வருவதற்கு என்னடா காரணம்னுட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கண்ணதாசன் ஒரு படம், அவள் ஒரு தொடர் கதையில், கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. உடனே நம்ம கம்பன் இல்ல ஒரு பொய் சொன்னான், அவன் கோடை தாண்டாத ராமன் கதை கிடையாது, கதை இல்லடான்னா. இவன் ஒரே ஒரு பொய்யால வந்ததுடா ராமாயணம்ன்றான். கம்பன் எப்படி சொல்றான் பாருங்க. கம்பன் இதுல என்ன ஒண்ணுன்னா, கம்பன் கிட்ட ஐயா சொன்ன மாதிரி இலக்கிய ரசம் ததும்பும், வள்ளுவன் கிட்ட இலக்கிய ரசம்லாம் பெருசா ததும்பாது, விழிப்புணர்வு பொங்கும். இதுதான் வள்ளுவன். இங்க ஒரு பொய் சொன்னான்ட்டு கம்பன் சொல்ற பாட்டை பாருங்க, எப்படி சொல்றாரு. இப்படி வச்சுக்கோங்க, ஒரு சண்டதி தெரு, சூர்ப்ப நகை போறா, திடீர்னு ஒரு வீட்டில் பயங்கர பிரகாசமான வெளிச்சம், என்னடா இவ்வளோ வெளிச்சமா இருக்குதுன்னுட்டு உள்ள போறா.
ஹாலில் வந்து ராமன் உக்காந்து இருக்காரு. பார்த்த உடனே ஐயோ இவ்வளோ அழகா கொள்ளை அழகு கொட்டி கிடக்குதுன்னுட்டு என்னடா இது அப்படின்ட்டு அப்படியே அவன் மேலே ஒரு மயக்கமாயிடுறா. மயக்கமாயிட்டு சரி இவங்க வீட்டில் இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னுட்டு இப்போ நேராக போய் சீதை என்ன பண்ணுறா, சூர்பனகை என்ன பண்ணுறா, போய் வணக்கம், ஐ எம் சூர்பனகை, நான் சூர்பனகைன்னா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அவனை என்ன பண்ணுறான் ராமனு, மை நேம் இஸ் ராமன், கமான் டேக் யுவர் சீட் அப்படின்னா. ஜாலியாக உக்காந்துட்டாங்க. உட்காந்தோடனே தமிழ் பண்பாடு. உடனே என்ன சொல்கிறான், சீதா ஒரு காஃபின்னா. இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ அப்போ ஏற்கனவே இங்கே ஒரு பொண்ணு இருக்கிறா, சரி அவள் எந்த மாதிரி இருக்கிறா, அவளுடைய அழகு எப்படி இருக்கா, அவளுடைய நடைமுறை எப்படி இருக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு சீதா எழுந்திருச்சு, ராமா கேன் ஐ கோ அண்ட் அசிஸ்டர் இன் ப்ரிப்பேரிங் காஃபி, நான் போய் அவளுக்கு காஃபி போடுறதுக்கு உதவி செய்யலாமான்னா. தாராளமாக போய் செய்யலான்னா ராமன். இவ போய் சமயக்கேட்டில் போய் பார்த்தா பாரு சீதாவை, பயந்துட்டான். சீதா அப்படி ஒரு அழகோ அழகு. ஐயோ இவ்வளோ பெரிய அழகி, எப்படி இவன் நம்மளை வந்து விரும்புவான், அப்போ இவன் இல்லாத போனாதான் நம்மளை இவன் விரும்புவான் அப்படின்னுட்டு சூர்பனகை என்ன பண்ணா, சீதாவோட கை அப்படி பிடிச்சான், காலி பண்ணணும் இவ்வளவு. இவ்வளோ கதையையும் ரீடிங் ரூமில் உட்காந்துன்னு லக்ஷ்மணை பார்த்துட்டு இருக்கான். ஏய் நீ வந்த, எங்கள் அண்ணன் உனக்கு இடம் கொடுத்தாரு, காஃபி சொன்னாரு, நீயும் உதவி செய்கிறேன்னு போனவா, நீ எப்படி என் அண்ணி கையை பிடிக்கலான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஒரே போடு மூக்க வெட்டினான். வெட்டினோன்னு இவன் அடுத்த சீன் அங்கே போய் ராவணன் கிட்ட போய் நிற்கிற. அண்ணா, ராவணன் கேட்குறான், என்ன மூக்க அறுத்துட்டாங்க, யாருமா, லட்சுமண, எதுக்கு அறுத்தான்? அங்கதான் சூர்பனகை ஒரு பொய் சொல்கிறார். கம்பன் அழகா சொல்லுவான், இந்த சூர்பனகை என்ன கேடித்தனம் பண்ணானா, அண்ணா இந்திரனை பார்க்கிறேன் பக்கத்திலே இந்திராணி, சிவனை பார்க்கிறேன் பக்கத்திலே உமையாள், திருமாலை பார்க்கிறேன் பக்கத்திலே திருமகள், இந்த வரிசையிலே சீதை பக்கத்தில் உன்னை பார்த்தேன், அவர்களுக்கு பெருமை இல்லை, சரித்திரத்தில் உனக்கு தான் பெருமை என்பதனால் நான் அவளை தூக்க முயற்சித்தேன், தப்பா நான் பாவி நம்பனா பாருங்க. அதுதான் அந்த ஒரு பொய் தான். அதை என்ன அழகா சொல்லுவான் கம்பன், இந்திரன் சசியை பெற்றான், இருமூன்று வதனத்தோன் தன் தந்தையும் உமையை பெற்றால், செந்திருமாலும் செந்திருமகளை பெற்றால், சீதையை பெற்றாய் நீயும், அந்தரம் பார்க்கின் பெருமை உனக்கே இல்லை. அவர்க்கே சூட்சமம் பண்றான் பாருங்க கம்பன் அழகா, அந்தரம் பார்க்கின் பெருமை உனக்கே இல்லை அவர்க்கே அப்படின்னுட்டு கம்பனுடைய பாடல் அது. ஆனா நம்ம டீப்பா அதுல பார்த்தா விஷயம் இருக்குது. கடைசியில முடிக்கும் பொழுது என்னதான் நீ போய் டுபாகோர்தனம் பண்ணா கூட அந்தரம் பார்க்கின் பெருமை உனக்கே இல்லை, கமா அவர்க்கே, அவங்களுக்கு தான் கமா வித்தை. இங்க கமா வித்தையும் வைக்கிறான், காமன் வித்தையும் வைக்கிறான். ஆனா திருக்குறள் அதெல்லாம் சொல்லல. பொய்னாக்கா நேரா நான் சொன்ன மாதிரி கன்னத்துல இருந்து காதுல சொல்றான் வள்ளுவன், தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்ட்டு அவ்வளவு அழகா சொல்றோம். இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல பாடல்கள்ல வந்துட்டு கண்ணதாசன் வந்து நிற்பாரு, நம்ம திருவள்ளுவரும் வந்து நிற்பார். கண்ணதாசன் வந்து நமக்கு ஆறுதலா இருப்பார். இவரு நம்ம திருவள்ளுவர் எப்படி இருப்பாருன்னா எச்சரிக்கை கொடுப்பாரு நம்மளுக்கு. கண்ணதாசன் வந்து நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஒரு பாட்டுல கடவுளையே குடிகாரன், கடவுள் என் வாழ்வில் கடன்காரன். கடவுள் வந்து இவருக்கு கண்ணதாசனுக்கு கடன்காரனா, கவலைகள் தீர்ந்தால் கடன் தீருமா, இவனை கவலைப்பட வச்சதால கடவுள் கடன்காரனா, இவனுக்கு கவலை தீர்ந்துச்சுனாக்கா அந்த கடன் தீருமா. அதுல நீஞ்சின்னு ஒரு படத்துல இந்த சரணம் வரும், நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம்னுட்டு பல்லவி ஆரம்பிச்சு அதுல சரணத்துல வரும், கடவுள் என் வாழ்வில் கடன்காரன், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும், ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா நீ கூட குடிகாரன். எப்படி கடவுள் வந்து குடிகாரனா சொல்றாரு இவரு. வள்ளுவன் தலையிலே அடிச்சுக்கிறான், டேய் கடவுளை பத்திலாம் நீ இப்படிலாம் பேசக்கூடாதுரான்னுட்டு. நமக்கு இது ஆறுதலாகுது, சாமியோ குடிகாரன் திட்டாயா நம்பால அப்படின்னுட்டு. ஆனா வள்ளுவன் சொல்றான், உன்னற்க கல்லை எடுத்தவன குடிக்காதறான். அதான் பியூட்டி. உன்னற்க கல்லை என்ன அழகா சொல்றான், உனில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதா. குடிக்கணும்னா குடிடா, நீ நாயை விட கேவலமானவனா எல்லாரும் உன்னை பார்த்தாங்கன்னா நீ தாராளமா குடிச்சுக்கோ. அவ்வளவுதான் மெசேஜே வள்ளுவன் கிட்ட கொடுத்தேன்.
அதனால கண்ணதாசனும் திருவள்ளுவனும் சேர்ந்தும் அங்க கதின்ற மாதிரி நம்முடைய தமிழர்கள் போற்றப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் அங்கே இருக்கிறது என்பதை இங்கே சொல்ல விரும்புகின்றேன். ஒன்றும் இல்லைங்க, இங்க இருந்து நம்ம தாம்பரத்துக்கு போனோம்னா எவ்வளவு டிக்கெட் எடுக்கிறோம் ட்ரெயின்ல? 20 ரூபாய். எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 30 கிலோமீட்டருக்கு 20 ரூபாய் டிக்கெட் எடுக்கிறோம் இல்லையாமா? சரி, ரைட். 30 கிலோமீட்டருக்கு 20 ரூபாய் டிக்கெட் வாங்காத போனா என்ன அவன் மனசு? பக்கு 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 பக்குன்னு அந்த ட்ரெயின் தடக் 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 தடக்குன்னு போற மாதிரி நம்ம மனசும் ஒரு ஸ்டேஷன்லையும் தடக் 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 தடக்குன்னு போயிடும். ஒரு ஸ்டேஷன் ஐயோ டிடி வந்துருவானா, நம்ம வித்தவுட்ல இருக்கிறமே டிடி வந்துருவோம், அது வேற ஆச்சு. ஆனா டிக்கெட் வாங்கி பாயில வச்சுன்னா ஜாலியா அம்மா சொல்றேன் பாரு, ஃப்ரீயா போலாம், எவனுக்கு போயிட தேவையில்ல. இதுதாங்க ஒரு 30 கிலோமீட்டருக்கே 20 ரூபாய்க்கு நீ டிக்கெட் எடுத்து பாக்கெட்ல வைக்கணும்னா நம்ம வாழ்க்கை பயணம் எவ்வளவு பெரிய கிலோமீட்டர். அதுக்கான டிக்கெட் தான் திருக்குறள். அந்த திருக்குறள் தான் சொல்லுது, அன்பே எங்கள் பார்வை, அறிவே எங்கள் ஆற்றல். பயணம் தெரியுதா? திருக்குறளுடைய விஷயம் நீ போய் உங்க ஸ்கூல்ல போய் எல்லாருக்கும் சொல்லி தரணும். நீயும் வந்து மார்க் வாங்கணும், புரியுதா? நாளன்னைக்கு என்ன நாள்? தமிழ் வருஷ பிறப்பு இல்லையா? தமிழ் வருட பிறப்புல நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புறேன். அண்ணன் நம்ம துர்ராஜ் அண்ணன் கிட்டே ஆரம்பிக்க போறாத. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். வந்தவொன்னே அவர்கிட்ட கேட்டேன். போன முறை நான் பாவேந்தர் பாரதிதாசன் பேசிய பொழுது அண்ணன் வந்துட்டு பாவேந்தர் பாரதிதாசனுக்கு மன்றம் வச்சிருந்ததா சொன்னாங்க. ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டு போனேன். கேட்டேன் எப்படின்னா அப்படின்னும் போது அவர் சொன்னார், அவருடைய தமிழ் அவருடைய எழுத்துல எனக்கு வந்து ரொம்ப ஒரு பாரதியை விட எனக்கு பாரதிதாசன் மேல அவ்வளவு ஒரு ஈர்ப்பு. அதுவும் அந்த காலத்துல சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் மன்றம் தான் ஊரெல்லாம் இருக்கும். வேற யாருன்னா மன்றம் வச்சா நம்மள வந்து கோமாளி மாதிரி பார்ப்பாங்க. அண்ணன் பாரதிதாசனுக்கு மன்றம் வச்சிருக்காரு. அதுக்கே ஒரு கைத்தட்டலாமே இந்த கவிஞனுக்காக. உங்கள் சார்பாக இந்த புத்தகத்தை அவருக்கு நான் பரிசாக வழங்குகின்றேன். அப்படியா? சோமையா வணக்கம், நன்றி. வரீங்களா? கொஞ்சம் வாங்க. இந்த 2 பேரும் பாரதிதாசனுக்கு அன்னைக்கு மன்றம் வச்சிருந்திருக்காங்கன்னாக்கா எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஐயா ஓகே. ஒரு குறள் இப்ப பாரதிதாசன் கிட்ட இருந்தே ஒரு குறள் வரேன். ஐயா துர்ராஜ் அவர்கள் இங்க வந்து பேசும்பொழுது தமிழுக்கு நம்மளாம் உறுதுணையா இருந்தாங்கன்னுட்டு அவர் பெருஞ்சித்திரனாரை பார்த்திருக்கிறவர். பெருஞ்சித்திரனாருடைய முகமே சூரியன் மாதிரி பிரகாசமா இருக்கு. அந்த தாடி, அந்த கண்ணுல இருக்கிற பார்வை. நான் அடிக்கடி எல்எல்ஏ பில்டிங்ல அவருடைய பாட்டை கேட்டிருக்கேன். பாரதிதாசன் பாடல்கள் எல்லாம் பாடுவார். ஒரு பாட்டு நான் சொல்லி, பாரதிதாசன் வந்து எப்படி வந்து அடிச்சுக்கிறார்னா, எல்லாமே நல்லா இருக்குண்டா, கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் நனிப்பசி பொழியும் பாலும் கீழும் சொல்லினே வந்து இதெல்லாம் இனியன என்பேன், எனினும் தமிழை என் உயிரென சொல்வேன் கண்டி. தமிழை என் உயிரென கண்டேன் கண்டீர்னார். அப்படி அந்த ஒரு கவிஞன் தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே தமிழை உயிருக்கு உயிரா நேசிச்சவன் சார். ஐயா சொன்னாரு, தமிழுக்கு வந்து தாழ்வு வந்து விடுமோ, நம்மளாம் தயாரா இருக்கணும் தூக்கி பிடிக்கிறதுக்குன்னு. சத்தியமா வருதுங்க, தமிழுக்கு தாழ்வு வருகின்றது. அன்னைக்கே தீர்க்க தரிசனமா இவர் வந்துட்டு நம்ம பாரதிதாசன் வந்து ஒரே பாடல்ல சொல்லியிருக்காரு, எல்லாம் தமிழ் படிக்கணும்னு. நடக்கல, வேதனைப்படுகின்றேன். நம்மளுடைய தமிழை விட்டுட்டு நம்ம பிரெஞ்சு நல்லா இருக்குது, சான்ஸ்கிரிட் நல்லா இருக்கு, ஜெர்மன் நல்லா இருக்குது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுதான் வள்ளுவன் ஒரு இடத்துல சொல்றான். அதை சொல்றேன் பாருங்க. ஒரு பாட்டுல எல்லாரும் தமிழ் படிக்கணும்னுட்டு பாரதிதாசன் சொல்றாரு. அந்த பாடலை பெருஞ்சித்திரனார் அன்னைக்கு எல்எல்ஏ பில்டிங்ல பாட நான் கேட்டு அப்படியே கரைந்து போனேன். அந்த பாட்டை சொல்லியே நான் குறளுக்குள் போக ஆசைப்படுகின்றேன். அவர் பாடினது வேற, ஏதோ என்னால் முடிஞ்சது நான் பாடுறேன். எல்லாம் தமிழ் படிக்கணும்னு. அதாவது பாரதி அதனுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு நான் அந்த பாடலை சொல்றேன். ஒரு கவிதை எழுதுனான்னு பேப்பர் எடுத்தாராம். எடுத்தா வானம் வந்து நின்று என்ன எழுதுன்னு சொல்லிச்சான். ஓடையும் தாமரப்பும் ஓடியாந்து என்ன எழுதுங்கன்னு சொல்லிச்சான். அப்புறமா வந்துட்டு காடு கழனி மேகம் எல்லாம் வந்து என்ன எழுதுங்கன்னு சொல்லிச்சான். நல்லா அழகா இருக்கிற பெண்கள் வந்து அன்பை பத்தி நீங்க எழுதுங்கன்னுச்சான். சோலை வந்து என்ன எழுதுங்கன்னுச்சான். குளிர் தென்றல் வந்து என்ன எழுதுங்கன்னுச்சான். மயில் வந்து எழுதுன்னுச்சான். அன்னம் வந்து எழுதுன்னு சொல்லுதான். மறைகிற மாலை சூரியன், மாலையில் மறைகின்ற சூரியன் வந்து என்ன எழுதுன்னு சொல்லிச்சான்.
உழைக்கின்ற வீரர்கள் வந்து எங்கள் தோளை பற்றி எழுதுன்னு சொன்னாங்களாம். ஆனா திரும்பி பார்த்தா தமிழன் தூங்கி இருந்தானா. அடப்பாமே, இவ்வளோ விஷயங்கள் வந்து என்னை எழுதுண்டு, ஆனா என் தமிழை இப்படி தூங்குறானே, எல்லாரும் தமிழ் படிச்சாதானே நல்லா இருக்கும்னு அந்த வேதனை அந்த பாட்டில் எழுதுறாரு. என்ன மாதிரி அவர் வேதனைப்பட்டு இந்த பாட்டை எழுதியிருக்காரு பாருங்க. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர் தரும் தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் வீழும் மாணிக்க பருதி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரர்கள் தோல் வெற்பினை சொல்லி வரைக என்றார். கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே, இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே, இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டார். இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால், துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தைவான் தமிழ் சங்கத்தில் பேசினேன் சார். சைனா மொழியை தவிர எதுவுமே கிடையாது சார். அவங்க கையில் ஒரு டேப் வச்சுக்கிறாங்க, அதுலேயே நீ பேரம் பேசலாம். இங்கிலீஷ் ஒரு பண்ணாங்கட்டி அந்த ஊர் உள்ள வரக்கூடாது. அதை தான் பாரதிதாசன் சொல்றார். எல்லாரும் தமிழ் படிச்சா, 8 கோடி பேரும் தமிழ் படிச்சுட்டா, தமிழ் வழியில கல்வி படிச்சா, தமிழ் எல்லாம் இருக்குது. சட்டம் தமிழ்ல படிக்கலாம், மருத்துவம் தமிழ்ல படிக்கலாம், பொறியியல் தமிழ்ல படிக்கலாம், எல்லாமே இருக்கு. படிக்கிறது இல்லை. குழந்தைய மம்மின்னு சொல்லி சந்தோஷப்படுறோம், உருப்படுவோம். அதான் எங்க காசி ஆனந்தன் கேட்டார, உன் தலையில் இருப்பது என்ன ரிப்பனா, வெள்ளக்காரன் தான் உனக்கு அப்பனான்னு கேட்டாரா இல்லையா? இதுதான் வள்ளுவன் வேதனையா சொல்றான். பாவி, மாற்று மொழிகளை போய் ரசிக்கிறானே, மாற்று இசை யாழ் இதெல்லாம் நல்லா இருக்குதுன்றானே, அவன் வீட்டு புள்ள பாடுற அந்த அமுதவாய் திறந்து பேசுற பேச்சை கேட்கலையடான்ட்டு வள்ளுவன் சொல்லுகிறான். குழலினிது யாழினிது என்பர் தம்பக்கள் மழலை சொல் கேளாதா. எப்படி சொல்றான் பாருங்க. தன்னுடைய குழந்தையோட மழலை சொல் இந்திரா காந்தி ஒரு 2 வயசு தப்பி தளர்நடை பயின்றா. என்னம்மா அவங்க பேருன்னு கேட்குறாங்க. இந்திரான்றதுக்கு இந்தியா வாயில் அப்படியே இந்தியான்னு வந்துச்சான். அது எப்படி இருக்கு பாருங்க. நம்ம அது பொய்யோ மெய்யோ, அது இட்டு சொன்னாங்களோ இல்லை எப்படி சொன்னாங்களோ, அந்த கதை கேட்கறதுக்கு அந்த அந்த பிஞ்சு மனது மழலை வாய் திறந்து அமுத வாய் பேசுகிறதே, அதுதான் பெரிய விஷயம். எல்லாரும் படிக்கலாம் இல்லை, தமிழ் முயற்சிப்பதே இல்லை. கேளுங்க சார், கஷ்டம் சார், முடியாது சார் அப்படின்வான். முடியும் சார் ஆனால் கஷ்டம் சார், அவனால பண்ண முடியாது. கஷ்டம் சார் ஆனால் முடியும் சார், அவன் சாதிப்பான். நம்ம அப்படி முயற்சிப்பதே கிடையாது. ஒரு முறை தேவர்கள் எல்லாம் போய் வர்ண பகவான் கிட்ட போய் நின்னாங்களாம். வர்ண பகவானே மழை பெய்யாத, மக்கள்லாம் அயோக்கியன் ஆயிட்டான், எல்லாம் வந்துட்டு சுயநலம் ஆயிட்டான், யாருமே வந்துட்டு ஒழுக்கம் இல்லை, பண்பு இல்லை அப்படின்னு உடனே வர்ண பகவான் சரி ரைட்டு நான் மழை பெய்யலன்ட்டான். ஊரே கரம்பா காஞ்சி போயிடுச்சு, மழையே இல்லை, ஒரு பயிரும் விளையல. திடீர்னுட்டு ஒரு ஊர்ல ஒரு விவசாயி என்ன பண்ணானா, தோல்ல கலப்பையை தூக்கின்னு போனானா உழறதுக்கு. எல்லாம் பார்த்து அவனை சிரிச்சாங்களாம். என்னடா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டை கூடவே போனானா. அவன் கலப்பையை வச்சு உழுதானா. டேய் என்னடா வாசு, என்னடா பண்ற நீ, ஊர்லயே மழை இல்லை, எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, நீ என்னடா நான் வச்சு உழு. டேய் இல்லடா ஃப்ரெண்டு, எனக்கு வந்து இப்படியே வீட்டில் நான் இருந்தேன்னா இந்த கலப்பையை எப்படி நிலத்துல வச்சு அழுத்தி எப்படி உழறதுன்றதே எனக்கு மறந்து போயிடும்டா. அதனால நான் கொஞ்சம் பிராக்டிஸ் இருக்கட்டுமே, அதை நம்ம விட்டுடவான வேணுட்டு நான் வந்து வச்சு அழுத்தி நான் நிலத்தை உழறேன்டா. நான் பாரு மழை ஜோன்னு கொட்டிடுச்சான். ஜனங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சான். ஓடனா மறுபடியும் இவர்கள் தேவர்கள்லாம் போய் வர்ண பகவான் கிட்ட, என்னது இது, எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு நீ இப்படி பண்ணிட்டியான்னுட்டு. அதுக்கு வர்ண பகவான் சொன்னாராம், ஏய் அவன் சொன்னதை கேட்டீங்களாடா, எனக்கு எப்படி வச்சு உழறதுன்றதே மறந்து போயிடும்னுட்டு அவன் சொன்னானடா, அது என் கண்ணத்தை அரைஞ்சா மாதிரி இருக்குதுடா.
நான் இந்த சங்கை எப்படி பிடிச்சி எந்த டைரக்ஷன்ல வச்சு எப்படி ஊதுறதுன்றத நான் மறந்துடுவேன்டா. போங்கடா, அவன் போய் அவன் கடமையை செய்யட்டான்னு சொன்னாராம். இதைதான் வள்ளுவன் சொல்லுகின்றான். என்ன குரல்? அது முடிஞ்சு போச்சு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். எதுவுமே முடியும். நம்ம டைம்காக காத்துட்டு இருக்கணும். திருக்குறளார் ஐயா, இவருக்கு தெரியும், திருக்குறள் முனுசாமி ஐயா, அவருக்கு எம்ஜிஆர் சார் பதவி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அவரையும் மாப்போசியோ பதவியிலேருந்து எடுத்திருந்தாங்க. அவர் பாவம், அவர் கூட நான் இலக்கிய பட்டிமன்ற கூட்டங்களுக்குலாம் போவேன். அவர் பார்க்குறவங்க கிட்டலாம் ஜெகத்ரட்சகனை பார்ப்பாரு. ஐயா எனக்கு கொஞ்சம் சொல்லி வாங்கி கொடுக்கூடாதா? வள்ளுவர் கோட்டத்தில் திருக்குறள் நெறிகாப்பு மையத்தினுடைய இயக்குனராக இருந்தார். இது நான் பார்க்க என் மனசுல வேதனையா இருக்கும். நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தா எப்படியாவது நம்ம இவருக்கு எதனா பண்ணணுமேன்ட்டு அப்படியே துடிச்சு தகிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு முறை எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சந்திக்கிற ஒரு டீமோடு நான் போனேன். அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு அந்த அம்மா கிட்ட பேசி திருக்குறள் முனுசாமிக்கு எப்படியாவது நம்ம வள்ளுவர் கூட்டத்தை வாங்கி தரணும்டான்னு முடிவு பண்ணேன். உட்காந்தாச்சு. நாங்கெல்லாம் எல்லாம் என்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, யாரும் எதுவும் பேசக்கூடாது, மனு கொடுக்குறோம், அந்த விஷயம் முடியும், அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. நானும் சரின்ட்டு அமைதியா உட்காந்து ஒரு சந்தன மாலை போட்டோ எடுத்துட்டு வந்துக்கிறேன், உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. சந்தன மாலை எடுத்து நான் அந்த அம்மா கிட்ட கொடுத்தேன். வாங்கி நாங்க சிரிச்சுக்கிட்டேன் உட்காந்தேன். தைரியமா இன்னைக்கு எப்படியும் ஜெயிச்சு காமிக்கணும். அவருக்கு வள்ளுவர் கோட்டத்தை, ஏன்னா அவர் சிரிக்க சிரிக்க பேசுவாருங்க. NS கிருஷ்ணன் சொல்லுவாரு, திருக்குறளார் நாங்கெல்லாம் சினிமால 2.5 மணி நேரம் தான் சிரிக்க வைப்போம், ஆனா நீ பொழுதெல்லாம் மக்களை சிரிக்க வைப்ப நீ, அதனாலதான் உன் பேரு முனுசாமின்றது போய் திருக்குறளார்னு ஆயிட்ட நீ அப்படின்னு சொல்லுவார். NS கிருஷ்ணன் சொல்லுவார். அப்படி எனக்கு வாய்ப்பு வந்த போது நான் ஜெயலலிதா அம்மையார் முன்னால உட்காந்துருக்கேன். நான் ஆரம்பிச்சிட்டேன் துணிச்சலா, அம்மா உங்களுடைய வாய்ஸ் எனக்கு பெரிய மயக்கமா, அந்த அம்மா என்றால் அன்புன்ற பாட்டு என்ன அழகா நீங்க பாடுவீங்க, உங்களுடைய 100வது படம் திருமாங்கல்யா நான் திருப்பி பார்த்துருக்கிறேம்மா. அம்மா அந்த படம் சூரியகாந்தில கண்ணதாசன் சார் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கட்டுது, அதுக்கு நீங்களும் முத்துராம சாரும் முகபாவம் பண்ணுவீங்க, சான்ஸே கிடையாதுமா அப்படின்னு. உடனே அந்த அம்மா அப்படியே இறங்கி வந்துட்டாங்க. அப்படியே என்கிட்ட வந்துட்டாங்க. அவ்வளவு வாட்ச் பண்ணிருக்கீங்களா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அம்மா என்னம்மா நடிப்பாமா, அது எப்படிமா, அது சான்ஸே கிடையாதுமான்னுட்டு டப்புன்னு போட்டேன் விஷயத்த. அம்மா என்னம்மா உங்க கட்சிக்காரர் திருக்குறளார் முனுசாமி, அவர் எம்ஜிஆர் சார் வள்ளுவர் கோட்டம் கொடுத்து வச்சிருந்தாரு, நீங்க 10 மாசம் ஆகுதம்மா, ஐயாவை நீங்க அங்க உட்கார வச்சு அழகு பார்க்கலாமம்மான்னு. என்ன சொல்றீங்க, அவர் பதவியில இருக்காருன்னு இல்லை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். பக்கத்துல SD சோமசுந்தரம் உட்கார்ந்து இருந்தார். அவரை பார்த்து என்ன SDS அப்படின்னு ஒரு முறை மறைச்சாங்க. கோப்பு ஃபைல் பறந்து வருது, அந்த அம்மா டேபிள்ல வருது. அந்த அம்மா உடனே கையெழுத்து போடுறாங்க. அன்னிலிருந்து திருக்குறளார் முனுசாமிக்கு திருக்குறள் நெறிபரப்பு மையத்தினுடைய டைரக்டர் இயக்குனர் ஆகுறாரு. இதுக்கு வள்ளுவன் என்ன சொல்றான், டே மனிதா கொக்கு மாதிரி நீ அமைதியா இரு, காலமறிதல், கொக்கு மாதிரி அமைதியா இரு, நேரம் வந்ததுன்னா அடிச்சு தூக்குடான்றான். வெரி குட். கொக்கொக்க கூம்பும் பருவத்து குவிஞ்சு கொக்கு மாதிரி அமைதியா இருந்துங்கன்னே போற மீன்லாம் போட்டோம், ஓடு மீன் ஓட, அந்த டைம் வரும்போது நீ அடிச்சு தூக்குடான்னுட்டு வள்ளுவன் சொல்லுகின்றான். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த எடுத்து. என்ன அழகா சொல்லியிருக்கான் பாருங்க. அந்த திருக்குறளாருடைய மரணத்துக்கு போறேன், அப்படியே மழை மேகம், ஒரு அறிஞர் பெருமக்கள்லாம் இறந்தாங்கன்னா அப்படியே பூமழை தூவுச்சுங்க. வழிநடுக்க சேலைகளை போட்டுட்டே போனாங்க. எந்த கடைக்காரனையும் கட்டாயப்படுத்தி கடை அடைக்க சொல்ல, ஊரே முன் கடை அடைச்சாங்க. அந்த மனிதன் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் வாழ்ந்து முனிசாமின்ற பேரை விட்டுட்டு என்ன பேர் வாங்குறாரு, திருக்குறளார் அப்படின்னு பேரை வாங்கியிருக்காரு. அதனால நம்ம உடம்புக்கு இட்ட பெயரை உலகத்திலே விட்டு விட்டு நம்முடைய உயிருக்கு ஒரு பேர் மக்களிடத்திலே நாம் வாங்க வேண்டும். கண்ணதாசன் அழுவான் கோயில்ல போய் நின்னுங்கன்னு, முத்து என இட்ட பெயர் முத்தாக வேண்டும் என்று முறையீடு செய்யவில்லையோ. கண்ணதாசன் பேர் முத்தையா. முத்து என இட்ட பெயர் முத்தாக வேண்டும் என்று முறையீடு செய்யவில்லையோ அப்படின்னு கண்ணதாசன் அழுவான். இங்க நம்ம கிட்ட ஒரு முத்து இருக்காரு, அவர் இப்ப தயை முத்து ஆயிட்டார், வள்ளலார் முத்துன்னு ஆயிட்டார். அது மாதிரி நம்முடைய உடம்புக்கு நம்ம மறைஞ்ச உடனே மேல போனோன்னு கடவுள் கேட்பான், சார் உன் பேர் என்னையா? இவன் சொல்லுவான் என்னுடைய பேர் சிதம்பரம். அப்பா அம்மா வச்ச பேரை கேட்கல, மக்கள் உனக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு மக்கள் என்ன கப்பலோட்டி தமிழ்னாங்க. வெரி குட், வா என் பக்கத்துல உட்காந்துக்க, உனக்கு என் பக்கத்துல உட்கார தகுதி இருக்குது. அடுத்தவன் போறான், உன் பேர் என்ன? பட்டேல். மக்கள் என்ன பேர் கொடுத்தாங்க? இரும்பு மனிதன். வெரி குட், பக்கத்துல வா. உன் பேர் என்ன? காந்தி. மக்கள் என்ன பேர் கொடுத்தாங்க?
மகாத்மா, வெரி குட், பக்கத்துல வா. உன் பேர் என்ன? காமராஜர். மக்கள் என்ன பேர் கொடுத்தாங்க? கர்ம வீரர், பெருந்தலைவர். வெரி குட், வா பக்கத்துல உட்கார். உன் பேர் என்ன? தெரசா. மக்கள் என்ன பேர் கொடுத்தாங்க? அன்னை தெரசா. வெரி குட், வா வந்து உட்கார். இப்படி உடம்புக்கு இட்ட பெயரை உலகத்திலே விட்டு விட்டு உலக மக்களிடத்திலே உயிருக்கு ஒரு பேர் வாங்கி கொண்டு மேலே போனால் கடவுள் உன்னை கட்டி பிடித்து பக்கத்திலே அமர்த்தி கொள்வான் என்றுதான் வள்ளுவன் சொல்லுகிறான். என்ன குரல்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இப்படி நாம் புகழ் பெற வேண்டும். இன்னொரு இடத்துல வள்ளுவன் ஒரு சூட்சமம் வைக்கிறான். தோன்றின் புகழோடு தோன்றுக. அது எப்படிங்க முடியும்? நம்ம என்ன அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டா புகழோட பிறக்க முடியும்? அப்ப என்ன சொல்லுகிறான் வள்ளுவன்? இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எடுத்து அவங்க தாய்கிட்ட காமிச்சு, அம்மா உனக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குதுமா, அம்மா உனக்கு ஒரு பொம்பளை குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொல்லுவாங்களே தவிர, ஏமா இப்பதாம்மா உனக்கு திருவத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பிறந்தாருன்னா சொல்லுவாங்க? ஏமா இப்பதாம்மா திருவத்தூரினுடைய நூலகத்தில் பணியாற்ற பாஸ்கர் பிறந்திருக்காருன்னா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. அப்ப வள்ளுவன் என்ன சொல்லுகின்றான்? தோன்றின் புகழோடு என்ன சொல்றானா, மனிதனே நீ ஒரு சபைதனில் காட்சி அளித்தா, if you appears in an audience, ஒரு சபைதனில் காட்சி அளித்தால் உன்னை பற்றி நல்லபடி சொல்வது போல் நீ வாழ வேண்டும். இல்லை என்றால் அந்த சபைக்கு நீ போகாதே. வீட்டுல போய் போர்வை போத்தி நல்லா தூங்கு. என்ன செய்? போர்வை போத்தி நல்லா இல்லையா, குகைக்குள் முனிவன் போல் நீ தயார் செய்து கொண்டு அந்த சபையிலே போய் கம்பீரமாக நீ நிற்க வேண்டும். இப்ப புரியுதா? உன்னை தயார்படுத்திக்கிட்டு உன்னை தகுதியாக்கிக்கிட்டு அந்த சபையில போய் நிற்கணும். தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இப்படி புகழோடு சான்றோனாக வாழ வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண் பெரியவளானா வச்சுக்கோங்களேன், அவளை ஒரு இது பெருஞ்சித்திரனார் சொன்னார்யா, எல்எல்ஏ பில்டிங்ல பெருஞ்சித்திரனார் சத்திய பொதுவா சொல்ற அவர் சொன்ன வார்த்தை, ஒரு ரிக்ஷாக்கான வாயில அற்புதமான ஒரு தமிழ் வார்த்தை வந்ததுங்க. அதுல இருந்து நான் எல்லாருக்கும் பத்திரிகை யாராவது மஞ்சள் நீராட்டு விழான்னு எடுத்து வந்து கொடுத்தாங்கனாக்கா நான் இதை மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லாதீங்க, இதை சொல்லுங்க ஒரு ரிக்ஷாக்காரன் எனக்கு சொன்னான்னு. பெருஞ்சித்திரனார் ரிக்ஷால ஏறி உட்காந்தாரா ட்ரிப்ளிகேன்ல, வேகமா ஓட்டினானா. என்னப்பா இவ்வளவு வேகமா போறியன்னா, ஒன்னும் இல்லைங்க என் பொண்ணு நன்மை அடைஞ்சிட்டாள்னு சொன்னான். என்ன வார்த்தை பாத்தீங்களா? ரிக்ஷாக்காரன் வாயில வந்துடுது நன்மை அடைந்தா. ஒரு பெண் பெரியவளானால் நன்மை அடைந்தாள் என்ற அர்த்தம். ஒரு பெண் திருமணமானால் பிறந்த பயனை அடைந்தாள் என்ற அர்த்தம். அவள் கருவுற்று தாய்மை அடைந்தாள், வாழ்க்கையில் முழுமை அடைந்தாள் என்ற அர்த்தம். ஒரு பெண் எப்ப சந்தோஷப்படுவா தெரியுமா? குழந்தையை ஈன்றெடுக்கும் பொழுது பயங்கரமா சந்தோஷப்படுவான். அதை விட எப்ப சந்தோஷப்படுவா தெரியுமா? வெரி குட் யா, நீங்க தான் பேசணையா. உண்மையிலே இந்த சபையில நான் பயத்தோட பேசுறேன். ஏன்னா அறிவார்ந்த ஒரு சிறந்த சபை இது. அதாவது சொல்லிட்டாங்களே, எப்பயோ சொல்லிட்டாங்க, இங்க எல்லாம் வந்துச்சு, இங்க வந்துச்சு, நீங்க லேட்டா வரீங்க, டேட்டோட வாங்க, அப்டேட்டோட வாங்க. அது மாதிரி அந்த குழந்தைய உச்சி மெச்சி உனை ஊரார் மகிழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடின்னு பாரதியார் சொல்லுவார். அதே போல அந்த குழந்தைய பாராட்டினாங்கன்னா, அதுவும் எப்படி பாராட்டினா, அவங்க ஆத்தாக்காரி காதுல போய் விழணும். சான்றோன் என கேட்ட தாய் இவளா போய் ஊடா போய் கதவு தட்டி என் பையன் எப்படி, என் பொண்ணு எப்படின்னு கேட்க கூடாது. மக்கள் சொல்லணும், ஊர்ல இருக்கிறவங்க, அம்மா உன் பையன் எப்படிமா, உன் பொண்ணு எப்படிமா, அப்பா அந்த அம்மாவோட பையன் என்னம்மா படிச்சு ஐஏஎஸ் ஆயிட்டானாமா, ஐயோ அந்த பையன் என்ன ரன்னிங் ரேஸ்ல சூப்பரா ஆயிட்டாமா, எப்படிமா இவன் இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கிறான். அந்த மாதிரி பேசுற பேச்சு தாயார் காதுல விழுந்ததுன்னா அந்த அம்மா பயங்கரமான ரெட்டிப்பான சந்தோஷம் அடைவார்கள். அப்படியே இவன் சான்றோனானான்னு வச்சுக்க, 4 பேருக்கு உதவியே செய்யாத போயிட்டான்னு வச்சுக்க, அவன் என்ன அவன்? அதுக்கு வள்ளுவன் சொல்றான். வள்ளுவன் சொல்லாத சப்ஜெக்டே கிடையாது. வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் ஒவ்வொன்றுக்குமே வள்ளுவன் விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். வள்ளுவன் இதுக்கு என்ன சொல்றான்? இந்த மாதிரி படிச்சுட்டு 4 பேருக்கு உதவி செய்யலன்னா அவன் மறண்டான்னா. இதுக்கு மதிசார் வைரமுத்து கொஞ்சம் தடுமாறி அவர் ஒரு விளக்கம் எழுதினார் புத்தகத்துல. அது இந்த பூக்கள் விற்பனைக்கு இல்லையா, இதனால் சகலமானவர்களுக்கு தெரியல. வள்ளுவனே என்ன சொன்னீர்? மனிதனை போய் நீ மரத்திற்கு ஒப்பிட்டாய். மரம் கனி தருகிறது, காய் தருகிறது, கட்டை தருகிறது, நிழல் தருகிறது.
இவன் என்ன கொடுக்கின்றான், இவனை போய் அவனுக்கு நீ ஒப்பிட்டாயே அப்படின்னா. ஒரு நாள் நான் ஔவை நடராஜனோட அமர்ந்திருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, பா ஜோதி, என்னப்பா 2000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த வள்ளுவனை போய் நம்ம இப்படி பேசி யோசிக்கிறது சரியா இருக்குமாப்பா? எனக்கு ஒன்றும் புரியலையப்பா. அந்த குறள் என்னன்னா, அறம்போல் அறம்போல் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பிலா. என்னதான் கட்டை அறுக்கிற அறம் மாதிரி கூரா இருந்ததுன்னா கூட அந்த அறம் மரம்போல்வர் மக்கட்பண்பிலார், அந்த மாதிரி அறிவு அவனுக்கு இருந்ததுன்னா கூட, அறத்தை அறுக்கிற கூர்மையான அறிவு அவனிடத்தில் இருந்தாலும் கூட அவன் மரத்துக்கு சமம்னு வள்ளுவன் சொல்றான். அப்போ இவர் ஔவை சொன்னாரு மக்கட்பண்பிலார்னு சொன்னா. அப்போ ஔவை என்கிட்ட கேட்டார், மக்கட்பண்புனா என்ன பண்ணார்? இல்லப்பா, இன்னைக்கு நம்ம ஒரு மீட்டிங்க்கு போறோம், அங்கேயே கேட்டுடலான்ட்டு YMCAல பட்டிமன்றம் ஒரு செவ்வாய்க்கிழமை நடக்கும். அங்க நாங்க கேட்டார், அவர் சொல்லுங்க மக்கட்பண்பிலார் என்னான்னு அப்படின்னு. மக்கட்பண்புனா என்னான்னு கேட்டார். ஒவ்வொருத்தரும் எழுந்துச்சாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும், அது இதுன்னு எதோ சொல்லினே வரும்போது ஒரு மனுஷன் டப்புன்னு எழுந்துச்சு, அடுத்தவங்களை வாழ விடுறதுங்கன்னு சொன்னார். புடிச்சுக்கினார் ஔவை நடராஜ். புடிச்சுக்கின்னு சொன்னார், பாருங்க, மக்கள் சபையிலிருந்து மக்கட்பண்புக்கு என்னவென்று மக்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தவனை வாழ வைப்பது மக்கட்பண்பு. இந்த மரம் கனி தரும், காய் தரும், கட்டை தரும், நிழல் தரும். ஆனால் இது அடர்ந்து படர்ந்து விரிந்து இருந்தாலும் இதற்கு கீழே ஒரு புல் பூண்டை கூட வளர விடாது. எனவே இந்த மரமும் அந்த படித்தவனும் சமம் என்று வள்ளுவன் சொன்னது சரிதான் என்று அந்த சபையில சொல்லி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினார் டாக்டர் ஔவை நடராஜன் அவர்கள். இங்க பாப்பா சொல்லிச்சு பாடும்பொழுது, அன்பு பயணம் பார்வை, அன்பே எங்கள் பாதை, அறிவே எங்கள் பயணம். ஓகே, இதுக்கு பாருங்க சொல்லுகிறான் வள்ளுவன், ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டான். அன்புடையார் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அன்பு இருந்ததுன்னா எல்லாமே அவன்கிட்ட இருக்குதுடான்ட்டான். அன்பு இல்லாதவன் என்ன இருந்தாலும் அவன்கிட்ட எதுவுமே இல்லடா அப்படின்னுட்டான். அன்பு தான்டா பெரிய விஷயம்ன்றான். இதுதான் ஒரு நடிகன் ஒரு படத்துக்கு தன்னை உருக்கிக்கிட்டு தவமா அந்த படத்தில் நடிச்சிருக்கான். அந்த நடிகன் 5வது கூட படிக்கலைங்க, 5வது படிக்கல. அவன் பயங்கரமா ஹோம்ஒர்க் பண்ணி பெரிய சாதனையாளனாகி அவனுக்கு இந்த உலகம் பட்டம் கொடுக்குது. அந்த பட்டத்துக்குள்ளேயே உலகம்ன்ற பேர் வருதுங்க. அந்த நடிகன் யார்? வெரி குட். யார் சொன்னது உலக நாயகன்? நீங்க யாரோ உலக நாயகன் சொன்னாங்க, என் காதல விழுந்து. எம்ஜிஆர்னு சொன்னீங்க, எழுந்தது நீங்க. உலக நாயகன் கமலஹாசன். அவன் தவம் இருந்து நடித்த படம் தான் அன்பே சிவம். அந்த படத்தினுடைய டைட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அன்பே சிவம்னு சொல்லி கமா போட்டிருப்பான். புஷ்டா வச்சிருக்க மாட்டான், அதோட துண்டா விட்டுருக்க மாட்டான். அன்பே சிவம் கமா, அன்பே அல்லாஹ் கமா, அன்பே ஜீசஸ் கமா, அன்பே குரு கோவிந்த் கமா. அதுல ஒரு பாட்டு ஒண்ணு அவனே எழுதி அவனே பாடி அவனே நடிச்சிருக்கிறான். யாரா சொல்லுவீங்களா? அன்பே சிவம்னு பாட்டு அவன் எழுதுறான். அதுல ஒரு சரணம் ஒண்ணு எழுதியிருக்கான் பாருங்க. என்ன சொல்றான்? இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும். அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். அந்த அன்பு அந்த அன்பு அந்த அன்பு மனதிலே அன்பு வைக்கணும். மனசு பெரிய விஷயம். மனசை அதாவது எத்தனையோ திருமூலர் சொல்வார், 1006 மாயை மனசை அழுத்தி கெடுத்துருமா. 1006 மாயை. அப்பனா நம்ம எங்கிருந்து தாங்க? நம்ம சந்திரமுகில ரஜினிகாந்த வடிவில் ஒரு காமெடி சீன் வரும். சொல்லுவாங்க, அவன் பேர் என்ன? கமல் வடிவு வாட்டில் பேர் அந்த படத்துல கோபாலா? கோபாலு இல்லம்மா, நல்ல பேர்மா. வடிவேல் பேர் தான் நான் கேட்கிறேன். அவன் என்னமோ ஒரு பேர் வரும். அதுல சொல்லுவான், இவன் ஏதோ டப்பட்டப்பா டப்பட்டப்பான்னு அடிக்கிற சத்தம் கேட்குது இல்ல, ஆமாயா அடிக்குதியா ஜன்னல்லான்னு. அப்புறம் அப்படியே மல்லிப்பூ வாசனை வருது இல்ல, ஆமாயா வருதுயா அப்படின்னுவான். அப்புறம் ஜல்ஜல் 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 சலகை சத்தம் கேட்குது, ஆமாயா அதுவும் கேட்குதுயா அப்படின்னுவான். கேட்டேனா அந்த காமெடி அதுல எவ்வளவு பெரிய உன்னத தத்துவம் இருக்குது தெரியுமா?
நீங்க மெயினா இப்போ அடைக்க வேண்டியது எந்த இடம்னாக்கா, உங்க மூக்க மூட தேவையில்லை, உங்க காதை மூட தேவையில்லை, உங்க வெரி குட் மனசை நீங்க மூடிட்டு, இதுதான் மெயின் சுவிட்ச். குடி பழக்கமே கிடையாது தெரியுமா? புகை பழக்கமே கிடையாது தெரியுமா? மனப்பழக்கம். நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஒரு அலாரம் வச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு தொடர்ச்சியா காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருச்சீங்கன்னா, அப்புறமா அலாரம் அடிக்கலன்னா கூட தன்னால நீங்க 4 மணிக்கு எழுந்திருப்பீங்களா இல்லையா? அப்ப என்னது? மனப்பழக்கம். மனசு தன்னால எழுந்துரு அப்படின்னு, அந்த மனசு தன்னால குடி, அந்த மனசு தன்னால சிகரெட் புடி அப்படின்னு, அந்த மனசு தன்னால தானம் செய், அந்த மனசு தன்னால சாமியை கும்பிடு அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி இந்த மனசுதான். அதுதான் அழகா திருமூலர் சொல்லுவாரு, அஞ்சும் அடக்கு என்பர் அறிவிலார். அஞ்சையும் அடக்குடான்னு சொல்றோம் முட்டாள். அஞ்சும் அடக்கில் அமரரும் அங்கில்லை, அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே. மனசு தான்டா மெயின் சுவிட்சிட்டு அறிவால நான் தெரிஞ்சுக்கிறேன்டா. ஒண்ணு பண்ண முடியாது. நீ அப்படியே மனசை கட்டுப்படுத்தி உக்காந்துட்டனாக்கா உன்னை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. மனசு நல்லா இருந்தாதான் உடம்பு நல்லா இருக்கும். அதுதான் சொல்றான், மனசுக்கண் அனைத்தரன் ஆகுல நீரதிர. எப்படி சொன்னா பாருங்க. இந்த மனசு நல்லா இருந்தாதான் இந்த உடம்பும் உயிரும் ஒழுங்கா இருக்கும். இந்த உடம்பும் உயிரும் பெரிய விஷயங்க. உடம்பும் உயிரும் நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க, ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பின்னுது. இந்த உடம்ப ஒருத்தன் வந்தான் என்ன சொன்னா, காத்து பையன்ட்டு போனான். இன்னொருத்தன் வந்தான் சோத்து பையன்னு சொல்லிட்டு போனான். இன்னொருத்தன் வந்தான் ஊத்த சடனன்னு சொல்லிட்டு போனான். நம்ம வைரமுத்து வந்தார், அவரு சும்மா ஸ்டைலா ஒரு பாட்டு பண்ணாரு. என்ன பாட்டு அது? கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். அதுல வரும், உடம்பு என்பது உண்மையில் என்ன கனவுகள் வாங்கும் பைதான். கனவு பையன்ட்டு அவன் சொல்லிட்டு போனான். ஆனால் திருமூலர் சொல்றார், இது உயிர், இது சோத்து பை இல்ல, காத்து பை இல்ல, கனவு பை இல்ல, மனிதா இது உயிர் தங்குகின்ற உயிர் பை. வாட் இஸ் திஸ்? உயிர் பை. இத காப்பாத்தி வைடா. உடம்ப உயிரிய காப்பாத்தி, உடம்ப உயிரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பாலும் தண்ணியும் ஃப்ரெண்டு, பால்ல கொழுப்பு அதிகமா இருக்குதுன்னு என்ன பண்ணுவாங்க, அம்மா தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் ஸ்டவ்ல வச்சு ஏத்துவாங்கல்ல. அப்ப என்ன ஆகும்? சூடாச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணி என்ன ஆகும்? ஆவியா வெளியே போகும்போது ஐயோ என் ஃப்ரெண்டு போறானேன்னு பால் பொங்கி மேல ஓடியாரும். மறுபடியும் அம்மா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படி தெளிச்ச உடனே என் ஃப்ரெண்டு வந்துட்டான்ட்டு மறுபடியும் அது உள்ள போயிடும். நீங்க யாருன்னா நம்ம ஆளுங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டு கீழே விழுந்து துடிச்சுன்னு இருந்தாங்க, என்ன சொல்லுவோம் நம்ம? எது துடிக்குதுன்னு சொல்லுவோம்? உயிர் துடிக்குதுன்னு சொல்றோம். உடம்பு துடிக்குதுன்னு சொல்லல. சொன்னார் பாரு ஐயா, உயிர் துடிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த உடம்பு உயிரும் எந்த மாதிரியான அற்புதமான ஃப்ரெண்டு. ஆவியா போனதுக்கே பொங்கி ஓட்டாருது பால் இல்லையா? அப்ப நம்ம நண்பன் எப்படி இருக்கணும்? என்ன சொல்றான் வள்ளுவன்? நட்பு எப்படி இருக்கணும்ன்றான் வள்ளுவன். வெரி குட். உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நண்பன்னா அப்படி இருக்க வேண்டும். மனைவி எப்படி இருக்க வேண்டும்னு சொல்றான் தெரியுமா வள்ளுவன்? அதையும் வள்ளுவன் அற்புதமா சொல்றான். இல்லைன்னா என்ன? இல்லம், இல்லால், இல்லம். கனவு மனைவிக்கு இல்லால் பேரு. கணவனுக்கு இல்லான்னு சொன்னா அவனுக்கு கோபம் வந்துடும். அவன் என்ன பார்த்தாடா இல்லான்னு சொல்ற நீ அப்படின்னுவான். அப்ப கணவனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? கணவனுக்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்க தெரியுமா? கணவனுக்கு கொண்டான். ஒரு டம்ளர் இருக்குதுன்னா அந்த டம்ளர் முழுவதும் தான் பால் கொள்ளும், தண்ணி கொள்ளும். அது மேல ஒரு சொட்டு ஊத்துனா கூட அது கீழே வடிஞ்சிடும் இல்லையா? அது மாதிரி கணவனுடைய மனதிலே அவனுடைய மனைவி ஒருத்திதான் கொள்ளுவாள். அதனாலதான் கணவனை கொண்டான்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கொண்டான் கொடுத்தான் ஊடுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இந்த மனைவியாகப்பட்டவள், பெண்ணாகப்பட்டவள் குளிர்ச்சியானவள், ஆணாகப்பட்டவன் கொஞ்சம் சூடானவன். சமயத்துல இவங்க 2 பேருக்கு ஊடல் வரும். அப்ப என்ன அர்த்தம்? குளிர்ச்சியோ சூடோ மோதிக்குது. குளிர்ச்சியோ சூடோ மோதிக்கினா என்ன ஆகும்? பின்னால யாரோ சொன்னாரு,
குளிர்ச்சியும் சூடம் மோதனா என்ன வரும்? சூடம் குளிர்ச்சியும் மோதனா புகை வருமா? அதனாலதான் வீட்டுல வெளியே இருந்து பாக்குறவங்க கேக்குறாங்க, இன்னும் வீட்டுல புகையுது. அதனாலதான் குளிர்ந்த ஆறுகளுக்கெல்லாம் பெண்கள் பேர் வச்சு கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, பொன்னி, வைகை அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவ்வளவு விஷயம் இருக்குது. பெண்ணு, இந்த பெண்ணு என்ன பண்ணுவா, கணவனோட சண்டை போடுறாளோ எப்படி இருக்கிறாளோ, கடைசியில அவங்க இல்லறத்துல அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கும். குழந்தை வந்து ஒரு 5 வயசு ஆயிடும். இவளுக்கு அடுத்த பிரசவத்துக்கு இவ தயாராகிட்டு இருப்பா. பாவம் 9 மாசம் வலி. உடனே தூக்கின்னு புள்ள பெத்துக்கிற ஆஸ்பத்திரிக்கு ஓடுறான். ஓடனோன்னா அங்கே போனோடனே நர்சம்மாயமா அவங்க வீட்டுக்கார் பேரை சொல்லு அப்படின்னு. வீட்டுக்கார் பேரை அவ சொல்ல மாட்டான். அது இந்த காலத்தில் எப்படி இருக்கிறாங்களோ தெரியாதவங்க, அந்த காலத்துலலாம் வீட்டுக்கார் பேர் சொல்றதுக்கு தயங்குவாங்க, பயங்குவாங்க. உடனே என்ன சொல்றா இவ, அந்த பையனை கூப்பிட்டு வந்தால, 5 வயசு பையன், 4 வயசு பையன், 5 வயசு பையன், அவனை கூப்பிட்டு, டே பாபு இங்க வாடா, உங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லுடான்னு நர்ஸை காமிச்சு கேட்பான். அந்த பையன் போய் அப்பா பேரு கண்ணன் அப்படின்னுட்டு அங்க சொல்லுவான். ஏன்? கனவு மேல பெரிய மரியாதையா, இல்ல பெரிய அன்பா, இல்ல பெரிய ரொம்ப அப்படியே உயிரை விடுறாளா? அதெல்லாம் கிடையாது. அவள் என்ன சொல்லுகின்றாள் என்ன, அதுல ஒரு பெரிய சூட்சமத்தை வைத்திருக்கின்றான் வள்ளுவன். அவள் என்ன சொல்லுகின்றாள் என்றால், இந்த பாபுவை நான் அவனுக்கு தான் கருவுற்றேன் என்று சத்தியம் செய்கின்றான். சத்தியம் செய்கின்றான். இதுதான்டா வேணும்னுட்டு வள்ளுவன் சொல்லுகின்றான். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். பெண்ணின் பெருந்தன்மை யாதக்க, புரியுதா? பெண்ணின் பெருந்தக்க யாவுல, பெண்ணுக்கு வந்து பெரிய விஷயம் என்னன்னா, எங்க போனாலும் மனைவி வந்து தன்னுடைய என்னை வாழ வைப்பவன், என்னோடு வாழ்பவன் சொல்லிட்டே வருவோம். இது ஹாஸ்பிட்டலுக்கு போனா பேரை சொல்லாத பையனை கூப்பிட்டு அப்பா பேரை சொல்றான்னுவான். அதுதான் அங்க பெரிய விஷயமா தொக்கி நிக்கிற ஒரு விஷயம். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். என்னவன் என்பதை முத்திரை இட்டு காட்டுகின்றார். இப்படி ஒருத்தி அமைஞ்சிட்டா மனைவியானா, அந்த கணவன் சைபரா 0வா இருந்தா கூட அவன் என்ன ஆயிடுவான்? ஹீரோவா. அப்படி அமையலனா அவன் ஹீரோவா இருந்தா கூட என்ன ஆவான்? 0 ஆயிடுவான். இதை சொல்றதுக்கு ஒரு படம் வந்தது தெரியுமா? சிவகுமாருடைய படம் வந்துச்சு. சிவகுமாருடைய படம் என்ன படம் தெரியுமா? சொர்க்கம் நரகம்னே ஒரு படம் வந்துச்சு. அதுல ஒரு வீட்டுல வந்துட்டு குடிகார கணவன், இன்னொரு வீட்டுல சந்தேகம் பிடிச்ச மனைவி. இந்த பக்கம் வந்து குடிகார கணவன் குடும்பத்தையே பார்க்க மாட்டான். அம்மா செத்து போனா கூட கொல்லி போட வர மாட்டான். மருமகளே போய் கொல்லி போடுவான். அவன் மனசு மாறி தன்னுடைய தப்பு, தன்னுடைய தவறுகளை திருந்தி மாறி கடைசியில வீட்டுக்கு வந்துட்டு அடங்கி கரெக்டா இருந்து சரியா வந்துருவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா மனைவி சந்தேகம் பிடிச்சவா. அவங்க கணவன் சிவகுமார் வந்து ஒரு ப்ரொஃபஸரா வேலை செய்வான். அந்த போய் அந்த அங்க இன்னொரு கோ ப்ரொஃபஸரை வந்து அவர் வந்து கீப் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி வர ஸ்டூடெண்ட்டுங்க கிட்டே அவளோட இருப்பா, போய் பாருங்கன்னு சொல்லி படாப்பட் ஜெயலட்சுமி நடிச்ச படம் சொல்லி கடைசியில் இந்த குடும்பம் நரகமாயிடும். இங்க நரகமா இருந்த குடும்பம் சொர்க்கமாகவும், இங்க சொர்க்கமா இருந்த குடும்பம் நரகமாயிடும். இது அற்புதமா இந்த ஒரே குரலை 3 மணி நேரத்துக்கு சினிமாவா சொர்க்கம் நரகம்னு எடுக்கிறாங்க. அதுல அருமையா ஒரு பூவும் பொட்டும் எங்கே, என் மன்னவன் செல்வது எங்கே, என் அன்பேன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அதில் சொல்லுவான், என்னை தவிர இன்னொரு பெண்ணை சொல்லாதிருப்பது புண்ணியமேனுவான். அவன் சொல்லுவான், இன்னொரு பெண்ணே இந்த மண்ணில் இல்லாதிருப்பது புண்ணியமே. ரொம்ப தமாஷா இருக்கும் அந்த பாட்டு. இப்படி இந்த ஒரு குடும்பத்துல பெண் சரியா வரணும்னா அந்த குடும்பம் என்ன ஆகும், சரியா வந்தா என்ன ஆகும்ன்றத அற்புதமாக விளக்கியிருப்பான். இதை வள்ளுவன் அற்புதமா ஒரு குரல்ல 7 வார்த்தையில சொல்லுகின்றான். யாராவது சொல்லுவீங்களா அந்த குரலை? இல்லதன் இல்லவள் மாண்பானார். ஏ மனிதனே, உனக்கு இல்லாதது என்னடா? உனக்கு சரியான மனைவி அமைந்து விட்டார். உள்ளதன் இல்லவள் மானா கடை. உன்கிட்ட என்னடா இருக்கும்? இல்லவள் சரியாக அமையவில்லை என்றால் என்று வள்ளுவன் அங்கே சொல்லுகின்றான். கணவனும் மனைவியும் அன்பை பரிமாறிக்கொள்கின்றார்கள். உடலுக்கு பரிசு கொடுத்து குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். உடலுக்கு பரிசு கொடுக்கின்றோம். கண்ணுக்கு நல்ல காட்சி பார்த்து பரிசு தருகின்றோம். வயிற்றுக்கு நல்ல உணவு கொடுத்து பரிசு தருகிறோம். உடலுக்கு நல்ல துணி போட்டு பரிசு தருகிறோம். உயிருக்கு என்ன பரிசு தருகிறோம்? இதுதான் வள்ளுவன் வந்து ஒரு குரல்ல வைக்கிறான். உயிருக்கு நாம் பரிசு தரது என்ன அப்படின்னு. இப்போ ஒருத்தவங்க வந்து ராயபுரத்துல இறந்துடுறாங்க. கொண்டு போய் சுடுகாட்டுல காசிமேடு மயானத்துல போய் புதைச்சிட்டாங்க. தூக்கிட்டு வந்த 4 பேர் எனக்கு என்னங்க கூலின்னு கேட்டான். 4 பேருக்கு எண்ணி கொடுத்தாச்சு.
சங்கூதின்னு வந்தவன் எனக்கு எங்கெங்க கூலின்னு கேட்டான், அவனுக்கும் எண்ணி கொடுத்தாச்சு. வெட்டியான் எனக்கு என்னங்க கூலின்னு கேட்டான், அவனுக்கும் எண்ணி கொடுத்தாச்சு. டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறவன் எனக்கு என்னங்க கூலின்னு கேட்டான், அவனுக்கும் கொடுத்தாச்சு. திடீர்னு ஒரு சத்தம், எனக்கு என்னங்க கூலி? யாருப்பா, எங்க இருந்துப்பா பேசுற, என்ன கூலி வேணும், வா வாங்கிக்க. இல்ல என்ன உங்களால என்ன பார்க்க முடியாது, இவ்வளவு நாளா இந்த உடம்புல ஒட்டின்னு இந்த உயிர் நானு, கேவலம் ஒரு 3 கிலோமீட்டர் தூக்கின்னு வந்து பொச்சதுக்கும் எரிச்சதுக்குமே இவ்வளவு கூலி ஆளாளுக்கு வாங்கிக்கிறீங்களே, இவன் ஆத்தா வயிற்றுல இருந்து பிறந்ததுல இருந்து தூக்கின்னு சுத்தினே, எனக்கு என்னங்க கூலி? சரிப்பா, என்ன கூலி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் சொல்லி கொடுக்குறோம், உங்களால என்ன பார்க்க முடியாது. இந்த உடம்பு ஏற்கனவே எனக்கு கூலி கொடுத்துடுச்சு, அது நல்ல கூலியா கெட்ட கூலியான்னு இனிமேல் பட்டு தான் எனக்கு தெரியும். இந்த உடம்புக்கு வந்துட்டு சங்கரன்னு பேர் வச்சிருக்கிறாங்க, எங்கேயாவது இந்த சங்கரனை பத்தி நல்லபடியா பேசினா இந்த உடம்பு எனக்கு நல்லபடியா கூலி கொடுத்துருக்குது, எங்கேயாவது இந்த சங்கரனை பத்தி தப்பு தப்பா பேசினா இந்த உடம்பு எனக்கு சரியான கூலி கொடுக்கவில்லை. உங்க உடம்புலயே ஒவ்வொரு உயிர் ஒட்டின்னு இருக்குது. உங்க கண்ணுக்கு எதனா கூலி கொடுத்துக்கோங்க, கைக்கு வளையல் மாட்டின்னு கூலி கொடுத்துக்கோங்க, கழுத்துக்கு செயின் போட்டு கூலி கொடுத்துக்கோங்க, காதுக்கு பாட்டு கேட்டு கூலி கொடுத்துக்கோங்க, வயிற்றுக்கு சோறு துண்டு கூலி கொடுத்துக்கோங்க. உயிருக்கு நீங்க என்ன தெரியுமா கூலி? வெரி குட், எங்க அண்ணன் முத்தனை கரெக்டா சொல்லிட்டார். உன்னிடத்தில் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அடுத்தவருக்கு கொடுங்கள். அடுத்தவருக்கு நம்பால எங்க கொடுக்குறான்? காசேதான் கடவுளடா. அதுல சொல்லுவான் பாருங்க, கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா, இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடான்னு சொல்லுவான் சார். அது மாதிரி இங்கே என்ன கூலினா, உங்களிடம் அதிகமாக இருந்தால் அடுத்தவனுக்கு கொடுங்கள். நீங்கள் ஒரு சபையிலே நின்றால் உங்களை உளமாற பாராட்ட வேண்டும். ஐயா புண்ணியமா வந்துக்கிறான்ப்பா, டியூன் போட்டு சொல்லணுமா, மகாராஜா வந்திருக்காருப்பா, இதோ எங்க வரராஜன் வந்திருக்காருப்பா, இந்த லைப்ரரியில நூலக வாசகர் வட்டத்துக்கு என்னென்ன வேணுமோ செய்து அருமையா கொடுத்து, இவராகட்டும், நம்முடைய ஜி வரதராஜ சார் ஆகட்டும், மதியழகன் சார் ஆகட்டும், பேனிக் பாண்டியன் ஆகட்டும், பாஸ்கர் ஆகட்டும், சூப்பர் சுப்பிரமணியா ஆகட்டும், இவங்க எல்லாம் செய்யறாங்கப்பா அப்படின்னு டியூன் போட்டு இவர்களை நம்ம வந்து பேசுற அளவுக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அதுதான் அவர்கள் உண்மையிலேயே உயிருக்கு கொடுக்கின்ற ஊதியம், உயிருக்கு கொடுக்கின்ற கூலி என்று வள்ளுவன் சொல்லுகின்றான். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொல்லுகின்றான். தோழர்களே, நாம் குரலோடு உறவாடியது பெரிதல்ல, குரல் சொல்வது போல் வாழ்வதுதான் பெரிது. ஆனா செய்யறமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், செய்யறமா? கடைசி காலத்துல நம்ம திருமூலர் சொல்றார், ஒழிந்தன காலங்கள் ஊழியும் போயின. காலமே முடிஞ்சு போச்சுடா, கடைசி காலமும் போய் முடிஞ்சு போச்சுடா. கழிந்தன கற்பனை நாளும் குறுகி, கற்பனைலாம் கூட குறுகி போயிடுச்சுடா. ஒழிந்தன காலங்கள் ஊழியும் போயின, கழிந்தன கற்பனை நாளும் குறுகி, பிழிந்தன போல பேரிடர் யாக்கை, பிழிந்தன போல தம் பேரிடர் யாக்கை. ஒரு உடம்புல ஒரு சுனாமி வந்த மாதிரி எலும்பு தோலுமாய் போய் கிடக்குறான் சார். யோசிச்சு பாருங்க சார், ஒரு நடிகை நல்லா வந்தா சார், அவ்வளவு அருமையான நடிப்பு சார், அப்படியே செப்பு சிலை பார்க்குற மாதிரி இருப்பா சார், கண்கள் பேசும் சார். அவ வந்து கொஞ்சம் குண்டா இருந்தா கூட அவ அலண்டே நடிக்க தேவையில்லை சார், அப்படி நின்று அப்படியே உடல செய்வலையே நடிச்சு கொடுத்தா சார். கோடி கோடியா சம்பாதிச்சா சார். அண்ணன் தங்கையோட பாசத்தை நடிச்சு காமிச்சா சார். தனியா நிறைய படங்கள்ல நடிச்சு காமிச்சா சார். தப்பான வழியில போனா சார், தப்பான பாதையில போனா சார், பாதை மாறி போதையிலே வீழ்ந்தா சார். கடைசியில பாய்க்கு பாரமாகி பாயிலே 19 மாதங்கள் எலும்பும் தோளுமா அவ காச நோயில கஷ்டப்பட்டு கடைசியில் செத்து போனாலே அந்த நடிகை. ஒழிந்தன காலங்கள் ஊழியும் போயின, கழிந்தன கற்பனை நாளும் குறுகி, பிழிந்தன போல தம் பேரிடர் யாக்கை. யாக்கைனா உடம்பு, பிழிஞ்சா மாதிரி ஆயிப்போச்சாங்க உடம்பு. அழிந்தன கண்டும், இப்படி ஆயி செத்து போயிடுறாங்களே, அழிந்தன கண்டும் அறமறியாரே. இதெல்லாம் பார்த்து கூட இந்த மந்திரிங்க 1000 கோடி லட்சம் கோடின்னு சேர்த்து வைக்கிறாங்களே பாவிங்கோ. யாரு 3000 வருஷத்துக்கு முன்ன திருமூலர் வேதனைப்பட்டு சொல்லியிருக்கிறார். இந்த குரல் ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்க்கைக்கான வழிமுறை, வாழ்க்கைக்கான வேதம். ஞானி நத்தத்தனார்னு சொல்லுவார்,
1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்த பின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூல் உளதோ. இன்னொரு நூலே தேவையில்லைடான்றான். இந்த ஒரே ஒரு புஸ்தகம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே ஒரு புக்கு திருக்குறள். இன்னைக்கு நீ திருக்குறளை படிக்க ஆரம்பிச்சு 1330 குறளையும் நீ படிச்சு மனப்பாடம் பண்ணி அர்த்தத்தையும் சிதியும் தெரிஞ்சுக்கிட்டீனாக்கா நீ தினந்தோறும் வந்துட்டு 1000, அப்புறமா ஃபியூச்சர்ல 1000 ரூபாய் தினந்தோறும் நீ 10,000 ரூபாய் சம்பாதிக்கும். 1330 அதான் சொல்றார். 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்த பின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூல் உளதோ. வேற ஒரு புத்தகமே தேவையில்லை அப்படின்றார். அது மாதிரி இந்த வள்ளுவனுடைய குறளுக்கு என்னென்ன பேரு? நீதி நூல், தெய்வ நூல், தமிழ்மறை, முப்பால் நூல், உத்திர வேதம், பொருளுரை, வாயுரை வாழ்த்து, திருவள்ளுவர் பயன், குறள் அமுதம், குறள் சாறு, குறள் மலர், குறள் இனிமை. இத கம்பன் திருக்குறள் என்ன சொல்றாருன்னா எழுதுண்ட மறை. கம்பனுடைய வார்த்தை எழுதுண்ட மறை. இதுக்கு பொதுமறைன்னுட்டு இயற்பெயரான். திருக்குறள்லாம் இல்ல, இதுக்கு பேரு பொதுமறைன்னுட்டு மணிமேகலை இயற்பெயர் இருப்பதாக மணிமேகலையில ஆராய்ச்சியாளர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆக நம்ம வாழ்க்கைக்கு ஒரே நூல் திருக்குறள். எல்லாரும் லைப்ரரி மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் ஒருவர் எந்த சம்பவம் நடந்தாலும் சரிங்க, உங்களுக்கு ஒரு குறள் ஓடி அப்படியே அந்த இடத்துல நிற்கும். உடம்ப பார்த்துக்கங்கன்னு சொல்றதுக்கு ஒரு குறள். இப்ப நீங்க சாவித்திரி வாழ்க்கைக்கு ஒரு குறள் நான் சொல்லலையே, பேசிட்டே விட்டனே. என்னென்ன குறள் சொல்லலாம் சாவித்திரி வாழ்க்கைக்கு? மேடம் நீங்க ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி வாழ்க்கைக்கு என்ன குறள் சொல்லலாம்? நம்ம பூம்புகாரில் ஔவையார் மாதிரி கேபி சுந்தராம்பாள் பாடுவாங்க. வாழ்க்கை எனும் ஓடம் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, துயர் வந்த பின்னர் தவிப்பவனோ ஏமாளின்னுவாங்க. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குமே பீடிப்பை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இங்க பாருங்க, நம்ம பிரிட்ஜுங்கள்ல பாத்தீங்கன்னா படுபாவிங்க 2 காலமாட்டு வண்டிங்க பாவம் கஷ்டப்பட்டு இழுக்க முடியவே முடியாது. 2 தடவை கொஞ்சம் கொஞ்சமா வெயிட்டு தூக்கின்னு போனா அழகா இழுத்தலாம். கடைசியில என்ன ஆகும்? அந்த வண்டியினுடைய அச்சாணி முறிஞ்சி அந்த மாட்டுக்கு வாயெல்லாம் நொப்பு நுரையும் தள்ளி அது அப்படியே கடங்கி கீழே விழுந்து போயிடும். நீ ஏற்றுவது மயில் தோகை என்றாலும் கூட அளவுக்கு அதிகமாக நீ ஏற்றினால் என்னவாயிடும்? அச்சு முறிந்து போய்விடும். அது மாதிரி எவ்வளோ, அதுதான் நம்ம ஆளுங்க சிம்பிளா சொல்லுவாங்க, விரலுக்கேத்த வீக்கம்பா, தாங்க முடிகிற அளவுக்கு நீ பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக உங்களுக்கு இப்பொழுது நான் இதுவரை ஒரு 20 திருக்குறளை நான் உங்கள் முன்னால் படைத்திருக்கின்றேன். ஒவ்வொன்று கம்பன்ல ஆரம்பிச்ச பொய் சொல்லக்கூடாதுன்றதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே நம்முடைய உயிருக்கான ஊதியம் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். உடம்பை தயவு செய்து எல்லாரும் பார்த்துக்கங்க. உடம்பு ரொம்ப 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 பெரிய விஷயம். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இதெல்லாம் படிக்கணும். நீ நம்ம இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம என்ன வேணா தப்பு தண்டா பண்ண நினைக்கிறோம். அதுவும் திருமூலர் சொல்றாரு அந்த இடத்துல, கங்காணினா கடவுள். அண்ணன் முத்தண்ணனுடைய நூல் வெளியீட்டு விழாவில் நான் சொன்னேன், கங்காணி இல்லை என கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கள்ளம் பல செய்வார், நிறைய தப்பு தண்டு பண்ணுவான் யாரை நம்மளை பார்க்கலன்னு. ஆனா அவங்க கடவுள் இல்லாத இடமே அது தெரியல இவங்களுக்கு, முட்டா பசங்களுக்கு. கங்காணி இல்லை என கள்ளம் பல செய்வார், கங்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால், கண்காணியா கலந்து எங்கும் நின்றானை கங்காணி கண்டார் களவு ஒழிந்ததே. எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறான்டான்னு எவன் ஒருத்தன் பயபக்தியோட மனசுல நினைக்கிறானோ எல்லா அயோக்கியதனமும் ஒழிஞ்சு போயிடும். இன்னைக்கு நம்ம முடிவெடுக்கலாம். தமிழ் வருஷ பிறப்பு நாள் அன்னைக்கு நம்ம முடிவெடுத்து சத்தியம் செய்யலாம். நம்மள கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்ம எல்லா விஷயத்திலையும் சரியா இருக்கணும், எல்லா விஷயத்திலையும் நம்ம கரெக்டா நம்ம நடந்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம முடிவெடுத்து அப்படி நாம் வாழ்ந்தால், இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நாட்டில் சுதந்திரம் வாங்க வேண்டும் என்ற கொள்கையோடு எல்லோரும் போனார்கள். அது என்ன ஆச்சு? அப்புறமா பணக்காரனாக வேண்டும் என்று மாறியது. பணக்காரனாகணுன்ற ஆசை பெரிய விஷயம் கிடையாது, அது கூட பரவாயில்லை, ஏற்றுக்கொள்ளலாம்.
ஆனால் இன்றைக்கு அது எப்படி ஆகிவிட்டது என்றால் எப்படியாவது பணக்காரன் ஆகிவிட வேண்டும். அங்கதாங்க பிரச்சனை. மனிதனுடைய ஒழுக்கத்தை இழந்து, நன்னறியை துறந்து, பண்பை இழந்து எப்படியாவது நாம் பணக்காரன் ஆகிவிட வேண்டும்ன்ற ஒரு நிலைமை இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நீக்கமர நிறைந்து கிடக்கின்ற தமிழன் இன்றைக்கு போதையில் தடுமாறுகின்றான். தமிழச்சி செல்போனிலே தன்னுடைய வாழ்க்கையை தேய்த்து கொண்டிருக்கிறார். பிறந்த குழந்தை வாழ வழி தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றான். வடநாட்டவன் இந்தி பேசுபவன் இங்கே இறக்குமதி ஆகிவிட்டான். நம்மவர் உழைக்கவும் தயாராக இல்லை, படிக்கவும் அவ்வளவாக தன்னை தயார்படுத்தி கொள்ளவில்லை. இப்படியே போனால் அண்ணன் சொன்னது போல பாரதியார் சொன்னாரே, மெல்ல தமிழினி சாகும் என்று, அதேபோல் நிலைமை வந்துவிடுமோ என்றுதான் பாவேந்தர் பாரதிதாசன் மனமுருகி பாடி அந்த பாடலை மறுபடியும் பாடி என்னுடைய பேச்சை நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர் தரும் தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரரின் தோல் வெற்பினை சொல்லி வரைக என்றார். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவினை என்னை இவற்றிடையே, இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். இவனுக்கு எல்லாம் கிடைச்சிச்சுன்னு தூங்கினா பரவாயில்லையே, தமிழனுக்கு எல்லா உரிமையும் கிடைச்சிடுதுன்னு தூங்கினா பரவாயில்லையே, எதுவுமே கிடைக்கலையே. பாரதியார் அங்க அப்படிதான் அழுகுறான். கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணங்கள் இவை என்கின்ற அறிவும் இலார்னு பாரதி அங்க அழுகுறான். இவன் அதே மாதிரி பாரதிதாசன் அழுகுறான். என்ன அழுகுறான்? இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார், அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இதுக்கு என்ன சொல்யூஷன், ரெமெடி, தீர்வு? இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் எனக்கு இப்படி ஒரு அற்புதமான குரலோடு உறவாடு என்கின்ற வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். ஐயா அவர்களுக்கு நமது நூலகத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்குகிறேன். எப்படி ரெண்டு பேரும் நினைக்குப்பா பாப்பா, எப்படி பாருங்க நீங்க அப்படியே நினைக்கலாமா? போங்க சார். நாள் முழுவதும் தொடர் நிகழ்வில் இருந்துவிட்டு இந்த வாசகர் வட்டத்தின் தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க வந்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இந்த ஒளிவாங்கியில் சிறு பிரச்சனை ஏற்பட்டது. முயன்றும் முடியவில்லை. எதிரில் இருக்கின்ற எங்களுக்கு ஆஸ்தான ஒளிவாங்கி சரி செய்து கொடுக்கக்கூடிய நண்பர் ஸ்டீபன் வந்து சரி செய்து கொடுத்தார். கொடுப்பதற்கு முன்பதாக நாங்கள் சில விஷயத்தை நினைத்து கொண்டோம். இந்த ஒளிவாங்கி சரி செய்வது நமக்காக மட்டும்தான், சிறப்பு பேச்சாளருக்கு இது தேவையில்லை. அந்த நினைவோடு நமக்கு தான் இந்த ஒளிவாங்கியை உடனடியாக ரெடி பண்ண வேண்டும். சிறப்பு பேச்சாளருக்கு ஒளிவாங்கி இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த நிகழ்வு கூட சொன்னேன், ஐயா இந்த மாதிரி மைக்கு ரிப்பேர் ஆகி பற்றியா, அது எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தெரியும், எங்களுக்காக தான் இதை நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னு ஐயாட்ட பதிவு பண்ணோம். இந்த குரலோடு உறவாடி எங்களோடு உறவாடி எங்கள் குழந்தைகளை எப்படி பேச வைக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று எங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள்.
குழந்தைகளுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தீர்கள். நாங்களும் தொடர்ச்சியாக உங்களை போன்று பேசுவதற்கும் உங்களை போன்று பாடுவதற்கும் எங்களை நாங்கள் தயார் பண்ணி கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பை நல்கியிருக்கிறீர்கள். அடுத்த முறை முயற்சி செய்தால் நீங்கள் ஆடலாம் என்று கூட கூறுகிறேன். ஐயா, முயற்சி பண்ணால் கொஞ்சம் ஆடவும் செய்யலாம் நீங்கள். ஆகவே இந்த திருக்குறளை ஐயா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு குறளை ஒவ்வொரு செய்தியோடு சொன்னாங்க. இது படிக்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு 82-83 வாழ்க்கையில் பள்ளியில் சிறப்பு தமிழ் படிக்கும்போது என்னோடய சிறப்பு தமிழ் ஆசிரியர் ஒரு குறளை குறளை முதல்ல சொல்லவே மாட்டார். ஐயா சொல்கிற மாதிரி ஒரு பெரிய செய்தியோடையே சொல்லிக்கிட்டே வருவார். அது விபத்துலேருந்து, விவசாயத்துலேருந்து, காதல்லேருந்து எல்லாத்தையும் சொல்லுவார். சொல்லிவிட்டு அந்த குறளை என்ன சொல்லுங்கள் பார்க்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு வினா மாதிரி வைப்பார். சொல்கிறவங்களுக்கு பென்சில் அல்லது பேனா கொடுப்பார். அந்த வகையில் என்னுடைய மானசீக தமிழாசிரியர் ஆர் கோவிந்தராஜன் ஐயா அவர்களை இவர்கள் நினைவுபடுத்தியது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலானாலும் ஆர் கோவிந்தராஜன் ஐயாவை நினைவு கூறுகிறேன் என்றால், ஐயாவை போட்டு ஒரு குறளை தெளிவாக குறளை சொல்லுவதே கிடையாது. இந்த குறளுக்கான பொருளை சொல்லிட்டு குறள் என்னன்னு நாளைக்கு எழுதிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அதை மாதிரி சிறப்பு தமிழ் நடித்த ஐயா அவர்களை நினைவு கூர்ந்தமைக்கும் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக இந்த 4 முறை இந்த நிகழ்வில் ஐயா பேசியிருக்காங்க. 4 முறையும் பார்த்தீங்கன்னா பேசுனது எங்கேயுமே பேசலை. சில நேரங்களில் நிறைய பேச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செய்தி எடுத்து உள்ளே கொண்டு நுழைச்சிருவாங்க, ஏற்கனவே பேசணும் அப்படிலாம் எதுவும் பேசலை. ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு, 4 தலைப்புலையும் தொடர்ச்சியாக 4 விதமான தகவல்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இப்போ கல்வி திருக்குறளை பற்றி இப்போ பேசியிருக்காங்கனாக்கா, ஒரு வாழ்வியல் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமான நூல் பொதுமறை திருக்குறள் சொல்லியிருக்காங்க. ஐயா சொன்னபடி நம்மளும் நம்மளோட திருக்குறளை தொடர்ச்சியாக படிப்போம். பாப்பா பேசும்போது சொன்னாங்க, நிறைய படிக்கணும், கல்வி தான் ஒருத்தர் மிக சிறந்த ஆயுதம் அப்படின்ட்டு. படிக்கிறதுக்கு பிள்ளைங்க ஏற்கனவே இருந்ததை விட நிறைய பிள்ளைங்க இப்போ நூலகத்துக்கு வராங்க. அந்த வகையில் வாசகர் ஓட்டம் தொடர்ச்சியாக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறது. ஆனால் நிகழ்ச்சிக்கு வர்றதுல பிள்ளைங்க பற்றி தயக்கம் பண்ணால் கூட மற்ற விஷயங்களை படிக்கும்போது நிறைய வராங்க. அந்த வகையில் இந்த வாசகர் ஓட்டம் மேலும் விரிவடையணும். நீங்கள் ஒவ்வொரு முறை வரும்போது குறித்த நேரத்தில் வரணும். நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்கிறோம், குறித்த நேரத்தில் இன்னும் நிறைய தகவல்களை சொல்ல முடியும். நிறைய செய்திகள் ஐயா கூட இன்னும் ஒரு மணி நேரம் பேசுவாங்க. நேரில் தான் நம்ம 7 மணிக்கு நிகழ்ச்சி முடிக்கணுங்கிறதுனால கிடக்கிறன்னு எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டாங்க. தொடர்ச்சியாக அந்த குறித்த நேரத்தில் நம்ம நண்பர்களோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருவோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியான நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தேசிய கீதம். Yeah.